தோழ தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் வான்புகழ் வள்ளுவனது அறநெறியை பரப்புகிற மாபெரும் இயக்கமாக நம்முடைய அரங்கம் ஒவ்வொரு நாளும் உலகத் தமிழர்களை நோக்கிய பயணமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி இன்றைய தினத்திலே நாம் வள்ளுவனது அதிகாரமான 87வது அதிகாரத்தை, பகைமாட்சி என்கிற அதிகாரத்தை 88ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, இன்றைக்கு நம்மோடு முற்றுதல் செய்யக்கூடிய மாணவி பா பொக்கிஷம் அவர்களாக இருந்தாலும் சரி, அருமை மாணவி தா ராஜலட்சுமி, தங்கராஜ் முத்துலட்சுமி இணையருடைய அருமை மகள் ராஜலட்சுமியாக இருந்தாலும் சரி, இவர்கள் 2 பேருமே முதுகலை தமிழ் ஸ்ரீ செய்வூர் அண்ணாமலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள். ஆனால் இணைகிறாங்கன்னு நினைக்கிறேன். இணைவதற்காக எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோலத்தான் இதற்கு அந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு செய்வதற்காக நம்முடைய பேராசிரியர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய காரைக்குடி கிளையினுடைய பெருமைமிகு செயலர், காரைக்குடியில் இருக்கக்கூடிய ராமசாமி தமிழ் கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் அருமை அம்மா முனைவர் இரா கீதா அவர்கள் நம்மோடு உரைப்பொழிவால் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நெடிய உரையாகவே அது அமையும். காரணம், குன்றக்குடி அடிகளார் விருது தொடங்கி சிறப்பு நுகர்வு விருது, வெல்க தமிழ் ஆசிரியர் விருது, நல்லாசிரியர் விருது, பன்னாட்டு தமிழாசிரியர் விருது, கர்ம வீரர் காமராஜர் புகழ் கல்வியாளர் விருது, பாரதி ஆய்வுச்சுடர் விருது என விருதினுடைய நீள்பட்டியல் படர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் கல்லூரியில் ஏற்கிற பொறுப்புகளை பார்த்தால் மிக பெரிய விகப்பூட்டுகிற வகையில் அவருடைய கல்வி பணியில் தன்னை பிணைத்து கொண்டிருக்கிறார். நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய அலுவலர், ஆராய்ச்சி நெறியாளர், அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய விடைத்தாள் வடிவமைப்பாளர், காமராஜர், திருச்சி பாரதிதாசன், புதுவை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் வினாத்தாள் வடிவமைப்பாளர், கலைமகள் பண்பாட்டு மையத்தினுடைய அந்தமானில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர், காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், தினத்தந்தி நாளிதழினுடைய தொடர் எழுத்தாளர், தினகரன் ஆன்மீக மலருடைய தொடர் கட்டுரையாளர், பன்னாட்டு கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர், இப்படி தன்னுடைய பணிகளை செவ்வனே சிறப்பால் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர், தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழக முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தினம் 2024 நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கிறார்கள். வெளிநாட்டு பயணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இலங்கை கொழும்பு தமிழ் சங்கம், மலேசியா மலையா பல்கலைக்கழகத்தில் உரை, வானொலியிலே மதுரை புதுச்சேரி வானொலி நிலையங்களில் உரை என தொடர்ந்து இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் வாழ்வியல் அறமுறைத்த கம்பன் என்கிற நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். பிரபஞ்சன் சிறுகதைகளில் வாழ்வியல் என்கிற தலைப்பில் நூல் தந்திருக்கிறார்கள். அந்த நூல் மார்ச் மாதம் 2025 மார்ச் திங்களில் வெளியீடு காண இருக்கிறது. நெறியாளர் பணியை அவர்கள் நிறைவாக செய்து தற்பொழுது 3 முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு நெறியாளராக இருக்கிறார். நல்ல அறக்கட்டளை சொற்பொழிவாளர், குறைந்தபட்சம் ஒரு 25க்கும் மேற்பட்ட அறக்கட்டளை சொற்பொழிவாளர், ஆராய்ச்சி கட்டுரைகள், குறிப்பாக பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் என மாநில கருத்தரங்கங்கள் என எல்லா கருத்தரங்கங்களிலும் கட்டுரையாளராக, ஆய்வினுடைய அந்த ஆய்வு அமர்வினுடைய தலைவராக, சிறப்புரையாளராக என தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கூடிய அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரைப்பொழிவால் இணைய இருக்கிறார்கள். ஆக 2 ஆளுமைகளையும் வரவேற்று உரைப்பொழிவு சொல்ல வருமாறு, முற்றுதல் செய்ய வருமாறு ராஜலட்சுமி இணைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ராஜலட்சுமி பார்த்தனே, சரி. உரைப்பொழிவு செய்யும் முன்பாக முற்றுதல் செய்ய வருமாறு வழக்கம்போல் நம்மோடு இந்த அரங்கினுடைய செல்ல பிள்ளையாக எல்லோருக்கும் அருமை மகளாக வலம் வரக்கூடிய ரா வள்ளி அவர்கள்
ஸ்ரீ சேவன் அண்ணாமலை கல்லூரியுடைய பெருமைமிகு மாணவி ரா வள்ளி அவர்கள் இன்றைய முற்றோதலை செய்யுமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தொலைமையோடு கேட்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம் பொருடா, ராஜி இணையிறாங்க, பாப்பண்டா. இணைஞ்சிட்டு வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன். இணைஞ்சிட்டாங்க. ராஜி மைக் ஆன் பண்ணுங்க, பேசலாமா? ராஜலட்சுமி மைக் ஆன் பண்ணுங்கடா. ராஜலட்சுமி ராஜலட்சுமி மைக் ஆன் பண்ணுங்கடாமா. ராஜலட்சுமி அம்மா அம்மா ராஜலட்சுமி, நான் மாணவர்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். அம்மா கேக்குதாடா ராஜலட்சுமி? கேக்குது. பரவாயில்லடா, நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இணைஞ்சிட்ட, ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது எங்கள் ஸ்ரீ சேவன் அண்ணாமலை கல்லூரியுடைய முதுகலை தமிழ் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பெருமைமிகு மாணவி, படிப்பிலும் இலக்கிய போட்டிகளிலும் திறமைமிக்க மாணவி, தேவகோட்டை சார்ந்த தங்கராஜு முத்துலட்சுமி இணையருடைய அருமை மகள் தா ராஜலட்சுமி அவர்கள் இன்றைய அதிகாரத்தை முற்றோதல் செய்ய வருமாறு அழைக்கின்றோம். குழந்தையே, அருமை மகளே, முற்றோதல் செய்க. சொல்றாமா ராஜி? சொல்லு, குரல் சொல்லு. வீடியோ கால் ரெக்கார்ட்ல சொல்லுவேன். நீங்க வீடியோ கால் ஆன் பண்ணிட்டும் பேசலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிகாரம் 87 பகைமாட்சி. வலியார்க்கு மாறேற்றல். ஓம்புக ஓம்ப மெலியார் மேல் மேக பகை. அன்பிலான் ஆன்ற துணையின் தன் துவ்வான் என்பறியும் எதிலான் துப்பு. அஞ்சும் அறியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எளியான் பகைத்து. திங்கான் வெகுளி நிறையிலான் செஞ்ஞான்றும் யங்கானும் யார்க்கும் எளிது. வழி நோக்கான் வாய்ப்பான் செய்யான் பழி நோக்கான் பண்பிலான் பற்றார்க்கு இனிது. காணச் சிதைத்தான் களிப்பெருங் காமத்தான் பேணாமை பேணப்படும். கொடுத்தும் கொளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. புனல் இலானாய் குற்றம் பலவாயின் மற்றார்க்கு இன்னையிலான் ஆம் ஏமாப்பு உடைத்து. செருவார்க்கு செனிகாவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர்க்கு பெறின். கல்லான் வெகுள்ளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும், என்னை அறிமுகம் செய்த ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முருகன் ஐயா அவர்களுக்கும், முதுகலை பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றி. நன்றிடாமா. உண்மையிலே நீ இணைஞ்சதுல ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. பல்வேறு போராட்டத்தை, இதுதான் வாழ்க்கை, எப்பவும் தோத்துடக்கூடாது, சரிங்களா? முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். டயம் ஆயிடுச்சு அப்படி இப்படிலாம் கிடையாது. எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் ஜெயிக்கணும், ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக உங்களுடைய பெற்றோர் தங்கராஜு முத்துலட்சுமி இணையருடைய அருமை மகள், உங்க பெற்றோருக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களுடைய கல்லூரியுடைய முதல்வர், உங்கள் முதுகலை தமிழ் துறையினுடைய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாரோட பேரையும் சொல்லணும்னு தான் ஆசை. ஏன்னா எல்லாரும் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், அவங்க வரல, எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல உடனே பண்ணாங்க. இதற்கு காரணமாக இருந்த பேராசிரியர் வெண்ணிலாமா, பேராசிரியர் சுமதி அம்மா, பேராசிரியர் சபிதா அம்மா, பேராசிரியர் ரோசி, பேராசிரியர் வள்ளி அம்மா, இப்படி எல்லாரையும் சொல்லிட்டே இருக்கலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, இன்றைய தினம் இந்த முற்றோதலுடைய அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய காரைக்குடி கிளையினுடைய செயலர் பெருமைமிகு பேராசிரியர் அம்மா கீதா அவர்கள் இப்பொழுது உரை தருமாறு, இரா கீதா அவர்கள் உரைப்பொழிவு தருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதா நான் பேசுறது? ஆமா கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா.
இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். முத்தமிழுக்கு முதல் வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். நல்லதொரு பணியினை மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சிவகங்கை மாவட்ட செயலரும் அதில் அவரோடு துணை இருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல பணி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று மிகப்பெரிய அளவிலேயும் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் எங்கும் காணோம், இது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடிய பாரதியின் கூற்றை உண்மையாக்கும் வகையில் நம்மளுடைய திருக்குறளை உலகத்திற்கு எடுத்து சொல்லவும் பலதரப்பட்ட மக்களுக்கு கொண்டு செலுத்தும் பணியினை மேற்கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எனக்கு அளித்துள்ள ஒரு தலைப்பு பகை மாட்சி. உண்மையிலேயே இந்த தலைப்பு மிக வியப்பு மிக்க ஒரு நுட்பமான தலைப்பு என்றுதான் நான் கருதுகிறேன். பகை என்பது ஒரு எதிர்மறை பொருளை தரக்கூடிய ஒரு சொல். அதற்கு பக்கத்தில் மாட்சி என்று அமைத்திருக்கிறார் திருவள்ளுவர். பகை எப்படி சிறப்பாகும்? பகை கொள்ளுதல் என்பது ஒரு குணம், ஒரு குணத்தில் ஒரு தீய குணமாக கருதப்படக்கூடிய ஒன்று. ஆனால் அது எப்படி மாட்சிமைப்பட்டதாக ஆகும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக இந்த 10 திருக்குறளிலேயும் கூறியிருக்கிறார். உண்மையிலேயே சான்றோர் பெருமக்களே, இந்த உலகில் வாழக்கூடிய எந்த உயிரினத்திலையும், பறவைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, முரண்பாடு குணம் என்பது ஒன்று உண்டு. இந்த முரண்பாடு நிறைந்த முரண்பட்ட அந்த மனிதர்களிடத்தில் எவ்வாறு அந்த பகையை முறியடிப்பது அல்லது பகையை வெல்லுவது, அந்த பகையை எப்படி கையாளுவது என்பதைத்தான் நமக்கு அறிவுரையாக இங்கு திருவள்ளுவர் பெருந்தகை நமக்கு கூறியிருக்கிறார். முரண்பட்ட அந்த குணங்களை எப்படி கையாள்வது, தந்தை மகனாக இருந்தாலும் சரி, மற்ற பழகக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, முரண்பட்ட குணம் உள்ளவர்களை நாம் எப்படி கையாள்வது என்பதைத்தான் இந்த குறள்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பொருட்பாலில் நட்பியலில் அதிகாரம் 87வது அதிகாரத்தில் இந்த திருக்குறள்கள் வருகின்றன. உலக பொதுமறை என்று சொன்னால் எந்த ஒரு குறளும், நாம் படிக்கக்கூடிய அத்துணை குறள்களும் உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் பொருந்தும் வகையில் தான் அமைகிறது என்பதற்கு எல்லா குறள்களும் சான்றாக விளங்குகின்றன. எதையும் நாம் மறுக்கவே முடியாது. அது 80 பாலாக இருக்கட்டும், அறத்துப்பால் பொருட்பால் உலகத்திற்கு பொருந்தும். தமிழர்களுடைய இன்பத்துப்பால் கூட, களவியல் கூட உலகத்தில் பொருந்தும் வகையாகத்தான், உலகத்தில் அத்துணை பேருக்கும் பொருந்தும் வகையாகத்தான் இருந்திருக்கிறது என்பதற்கு திருக்குறள் மிக அழகான சான்றுகளை நமக்கு தருகிறது. அதில் பகை மாட்சி, பகை எப்படி மாட்சிமையாகும், பகை எப்படி சிறப்பாகும், பகை எப்படி மாண்பாகும் என்பதை இங்கு சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதில் முதலாவது குறள், வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. ஒரு அழகான ஒரு நுட்பமான ஒரு திருக்குறள். வலியார்க்கு, தம்மை விட வலிமை உடையவரிடத்தில், மாறேற்றல் என்பது மாறுபாடு அடைதல். தம்மை விட வலியவரிடத்தில் மாறுபாடு கொள்வது என்பது நீக்கிவிடுக என்று சொல்லுகிறார். நம்மை விட வலியவராக ஒருவர் இருந்தால் அவரிடத்தில் மாறுபாடு கொள்ளாதே, கொஞ்சம் உஷாராயிரு என்பதை அவர் ஒரு புத்தி செலுத்துகிறார் பாருங்க. மாறு ஏற்றல், மாறுபாடை நீக்குக என்று சொல்லிவிட்டு, தம்மை விட வலியவரிடத்தில் பகையை நீக்காதிருக்க ஓம்பா மெலியவர் மேல் மேக பகை என்று சொல்லுகிறார். நம்மை விட வலியவரிடத்தில் பகையை செலுத்தாதே, நம்மை விட மெலியவரிடத்தில் பகையை செலுத்துக என்று சொல்லுகிறார். இங்கு ஒரு நெருடல் வருகிறது. எப்படி அதை சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கு பரிமேலழகர் மிக அழகான ஒரு உரையை தருகிறார். அது என்ன, வலியவரிடத்துல நம்ம பகையை செலுத்தலாமா அப்படின்னு கேட்டா, அதற்கு பரிமேலழகர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன் பொருள் வலிமை மட்டுமல்ல,
நீதியில் வலியவர்கள் என்று குறிப்பாக நுட்பமாக கூறுகிறார். எந்த வலியவர்களிடத்தில் நம் பகையை செலுத்த வேண்டும் என்றால், நீதியில் வலியவர்கள், நீதி இல்லாதவர்கள், அவர்களை வலியவர்களாக இந்த பரிமளழகர் சுட்டி காட்டுகிறார். அப்ப நீதி இல்லாதவர்களிடத்துல நீ பகைத்துக்கொள், அவர்களிடத்தில் நட்பு கொள்ளாதே, அந்த பகையை அவர்கள் மேல் பகையை செலுத்து என்பதாக இந்த குறள் சொல்லுகிறது. அப்ப நீதி அறம் இல்லாதவர்களை வலியவர்களாக, இந்த வலிமை இல்லாதவர்களாக இந்த குறள் நமக்கு சொல்லுகிறது. அவ்வாறு வலிமை இல்லாதவர்களிடத்தில் பகையை செலுத்துக, நீதி அறம் உள்ள வலிமையானவர்களிடத்தில் நீங்கள் பகையை செலுத்தாதீர்கள் என்பதாக இது சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நுட்பத்தை இந்த திருக்குறள் விளக்க, நமக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு விளக்கத்தையும், நுட்பமாக பார்க்கும் பொழுது ஒரு விளக்கத்தையும் இந்த திருக்குறள் சொல்வதாக படுகிறது. அதைத்தான் ஔவையார் மிக அருமையாக அணுவை பிளந்து ஏழ் கடலை புகுத்தி குறுகத்தரித்த குறள் என்று போட்டிருக்கிறார். இப்படி ஒரு நுட்பத்தை அந்த திருக்குறள் நமக்கு சொல்வதாக அமைகிறது. இரண்டாவது திருக்குறள், அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பிலான், யார் மாட்டும் அன்பில்லாத குணத்தை உடையவன், யார்கிட்டயுமே அன்பு இல்லை அவன்கிட்டயும். ஆன்ற துணையில்லன், எந்த வகையிலும் துணை, அன்பு இல்லைன்னா எந்த வகையிலும் துணை இருக்காது, எந்த வகையும் துணை இல்லாதவன். தான் துவான், தானும் வலிமை இல்லாதவன். என்பரியும், எவ்வாறு ஒழிக்க இயலும் பகைவரனுடைய வலிமையை. ஒருவன் அன்பு இல்லாதவனாகவும் எவ்வகை துணையும் இல்லாதவனாகவும் தானும் வலிமை இல்லாதவனாகவும் இருந்தால் பகைவரின் வலிமையை எவ்வாறு ஒழிக்க முடியும் என்று வினவுகிறார் திருவள்ளுவர். அன்பு இல்லை அப்படின்னு சொன்னாலே யாரும் அவங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க, அவங்க கிட்ட துணையும் இல்லாம போயிடும். அன்பு இல்லைன்னா துணையும் இல்லாம போயிடும். இப்ப அன்பை மையமாக வைத்து ஒருவர் மேல் செலுத்தக்கூடிய அன்புதான் வலிமையானது என்பதை புலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒருத்தன்ட்ட அன்பும் இல்லை, அதனால் அவன்கிட்ட துணையும் இல்லை, அதனால் அவன்கிட்ட வலிமையும் இல்லை என்றால் அவன் எக்காலத்திலும் பகைமையை பகையை அழிக்க முடியாது என்பதை மிக அழகாக அந்த திருக்குறள் சொல்லுகிறது. என்பரியும் ஏதிலான் துப்பு, அவனை எப்படி காப்பாத்திக்குவான், அவன் எப்படி பகையை ஒழிப்பான், இந்த மூன்று குணமும் இல்லாதவன் அவன் பகையை ஒழிக்க முடியாது என்பதுதான் அந்த இரண்டாவது திருக்குறளாக வருகிறது. மூன்றாவது, அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகளான் தஞ்சம் எளியன் பகைக்கு. தஞ்சம் எளியன் பகைக்கு எப்படி சொல்றாங்க பாருங்க. அஞ்சும் அறியான், அஞ்சும் அஞ்சுதல், எல்லாவற்றுக்கும் பயப்படுதல், எதை பார்த்தாலும் பயம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். அறியான், பகைவரின் வலிமையை அறியாதவன் என்று பொருள் கொடுக்கிறார்கள். ஒரு பகைவரினுடைய, நம்ம பகை அப்படின்னு சொன்னா அந்த பகைவர் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பகைவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு வலிமையானவன் என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இரண்டாவது வார்த்தையில் அஞ்சுபவன் அறியான், பகையினுடைய நம்மளுடைய பகைவனுடைய வலிமையை அறியாதவன். அமைவிலன், அமைவிலன் அப்படிங்கிறதுக்கு அறிவில்லாதவன் என்று சொல்கிறார். முன்ன பின்ன சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவன். ஒரு செயலை செய்யும் பொழுது முன்னே என்ன நடக்கும், பின்னே என்ன நடக்கும், நமக்கு இந்த செயலை செய்தால் என்ன நடக்கும், செயலை செய்வதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாத அமைவிலன். ஈகலான், ஒரு யாருக்கும் எதையும் கொடுத்து உதவாதவன். தஞ்சம் எளியன் பகைக்கு, இதுல மிக நுட்பமான ஒரு விளக்கம் இருக்கிறது. தஞ்சம் எளியன், ஏன் தஞ்சம் எளியன் என்று சொன்னார். ஒரு பன்மொழி இது அறிவில் எளியவன் என்று கூறுகிறார். இந்த எளியன் என்பது அறிவில் எளியவன், குற்றமும் உடையவன், பகையில்லாமலும் அழிவான் என்பதற்கான நுட்ப பொருள் அங்கே இருக்கிறது. இந்த 4 குற்றம் 4 குணங்களும் உடையவன் யாருமே பகைக்க வேண்டாம், அவனுக்கு பகையே இருக்க வேண்டாம், அவன் தானே அழிவான் என்பதாகத்தான் இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. தஞ்சம் எளியன் பகைக்கு, பகைக்கே எளியவனாக, யாரும் பகைக்காமலே அவனே அவனால் அவன் குணத்தால் அழிவான் என்பதுதான் திருக்குறள். இந்த குணங்கள் இல்லாமல் இருந்தால்தான் ஒரு மனிதன் சிறப்படைய முடியும் என்பதற்காக மிக உச்சபட்ச தீய குணங்களாக இதை இந்த திருக்குறளில் வள்ளுவர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அஞ்சுபவன், அறியாமையில் இருப்பவன், முன்பின்பு நடக்கக்கூடிய செயல்பாடுகளை அறியாத நடந்து கொள்ளக்கூடியவன்,
ஈகை குணம் இல்லாதவன் அவனுக்கு யாரும் பகை வேண்டாம், அவனுக்கு அவன்தான் பகை என்பதை மிக அழகாக இந்த திருக்குறள் நமக்கு சொல்லிக் கொண்டே செல்கிறது. 4வது நீங்கான் வெகுளி. எப்படி சொல்றாங்க பாருங்க, நீங்கான் வெகுளி. கோபத்திலிருந்து நீங்காதவன், எப்பொழுதுமே கோபம் கொள்பவன், எதற்கெடுத்தாலும் கோபப்படுறவன். அத நீங்கான் வெகுளி அப்படின்னு போடுறான். நீங்கான் வெகுளி. நிறையிலன், மனதை கட்டுப்படுத்த தெரியாதவன். கோபம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கிறவனுக்கு மனதை கட்டுப்படுத்த தெரியாது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகத்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சொற்கள் திருக்குறளில் அமைகின்றன. நீங்கான் வெகுளி, கோபப்படுறவன், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுகிறவன். நிறையிலன்னா நிறைந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாதவன். கோபத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் திறமாக சரியாக இருக்காது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்ப கோபத்தில் இருக்கும் பொழுது அந்த கோபத்தை யார் கட்டுப்படுத்த முடியுமோ, கட்டுப்படுத்த கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு மிக சரியான ஒரு சான்றாக இந்த திருக்குறள் அமைகிறது. அதைத்தான் நீங்கான் வெகுளி நிறையிலன், அதாவது மனதை கட்டுப்படுத்த தெரியாதவன். என்ன சொல்றாரு அடுத்து, எஞ்ஞான்றும் எந்த நாளும், யாங்கனும் எந்த இடத்திலும், யாருக்கும் எவருக்கும் எளிது இவனை வெல்ல முடியும். இந்த 2 குணமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவனை எந்த இடத்திலும் எப்பொழுதும் யாரால கூடவும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான திருக்குறள். இந்த கோபப்படுறவனை வேகமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சுருக்கமா சொன்னா அதுதான் சொல்ல முடியும். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறான், ஆனா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனாலும் அதாவது எதற்காக கோபப்படுறோம் தெரியாம கோபப்படுறது, அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாதவங்க, அவங்கள மத்தவங்க எளிமையாக ஜெயிச்சிட முடியும், எளிமையாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நுணுக்கமா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே எப்ப வேணாலும் ஜெயிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் வெற்றி கொள்ளலாம், அவங்கள வெற்றி பெறது ரொம்ப எளிமையானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் மிக அழகாக அந்த திருக்குறளில் சொல்லுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, வழி நோக்கான், வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான், பண்பிலன், பற்றார்க்கு இனிது. இந்த திருக்குறள்ல கடைசி வார்த்தையில நான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சொல் அது. பகை இனிது அப்படிங்கிறார். நட்பு இனிதுன்னு சொல்லலாம், பகை எப்படிங்கய்யா இனிதாகும்? அத படிச்சு பார்த்துட்டு வரும் பொழுது, வழி நோக்கான், என்ன வழி நோக்கான்? ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது பின் வருவனவற்றை ஆராயாதவன். அது முதலே சொல்லிட்டாரு, திரும்பவும் ஏன் இங்க சொல்லணும்னு நம்ம யோசிக்கும் பொழுதுனா, பரிமேலழகர் அதற்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, வழி நோக்கான் அப்படிங்கிறதுக்கு நீதி நூல்களை ஓதாதவன், நீதி நூல்கள் படி நடக்காதவன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏற்கனவே நம்ம அந்த திருக்குறள்ல நம்ம பார்க்கும் பொழுது செயல்களை செய்யும் பொழுது தொடங்கும் பொழுது பின்னாடி வர்ற விஷயங்களை பார்க்காதவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் இங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழி நோக்கான், எந்த வழியை நோக்காதவன், நீதி நூல்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அறங்களை நோக்காதவன் வழி நோக்கான். வாய்ப்பன செய்யான், ஒரு வாய்ப்பு வரும்போது அத தகுந்த நேரத்துல டக்குன்னு அத பிடிச்சுக்கிறாதவன், இந்த வாய்ப்பை நழுவ விடுறவன். இப்ப அது சாதாரண விஷயம் தானே, அப்புறம் பாத்துக்குருவான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன். அதத்தான் சொல்றாங்க, வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான். நீதி அற இருந்தா தானே பழிக்கு அஞ்சுவான். அவன் நீதியே கத்துக்கறல, நீதி அறநூல்கள் எல்லாம் என்னன்னே தெரியல, அறம்னா என்னன்னே தெரியல. அப்ப அவனுக்கு என்ன மனசு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பழிக்கும் அஞ்சாதவனாகத்தான் அவன் இருப்பான். எந்த நற்பெயரைக்கும் ஆசைப்படாதவனாக, எந்த தீய பெயர் கிடைச்சாலும் அதற்கு வெட்கப்படாதவனாக, அதற்கு அதை நினைத்து வெட்கப்படாதவனாகத்தான் அவன் இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் பழி நோக்கான் அப்படின்னு சொல்றான். நீதி அறங்களை கற்காதவன், வாய்ப்புகளை விடுகின்றவன், பழி சொற்களுக்கு அஞ்சாதவன், தனக்கு வரக்கூடிய பழி சொற்களுக்கு அஞ்சாதவன்,
பண்பில்லாதவன், அவன்தான் பண்பில்லாதவன். இத்தனை குணங்களும் இருக்குது. பண்பில்லாதவன், பற்றாருக்கு இனிது, பகைவர்க்கு அப்பகைமை இனிதாகப்படும். ஏன் இனிதாகப்படும்? எப்படி இனிதாகும் அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவர் சொல்றாராம் அதுக்குள்ள, இத்தனை பண்புகள் இருக்குல்ல, அறம் படிக்காதவன், அறத்தின் வழி நடக்காதவன், வாய்ப்புகளை தவற விடாதவன், பழி சொற்களுக்கு அஞ்சாதவன், எப்படியாவது இந்த பற்றார் அப்படிங்கிற பகைவர்க்கு இனிதாக மாறுவான் அப்படின்னு சொன்னா, இந்த பகைவர்கள்லாம் அவனை ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, அவன் இந்த குணங்களால் அவனே அழிவான் என்பதாக இந்த திருக்குறள் நுட்பமாக நமக்கு விளக்குகிறது. இந்த குணங்கள் இருந்துச்சுன்னா அவனுக்கு பகைவனே தேவையில்லை. அந்த குணங்கள் தான் அவனுக்கு பகையாக இருந்து அவனையே அது அழித்து விடும் என்பது, அதனால்தான் அந்த பகை இனிது என்று திருவள்ளுவர் மிக அழகாக முன்னோரினுடைய அடியை ஒற்றி வாழாதவன் தானே அழிய நேரிடும் என்பதால் அவர் இந்த பகை இனிது என்று இந்த திருக்குறள்ல அழகாக சொல்லுகிறார். எவ்வளவு நுட்பமான அந்த இனிது அப்படிங்கிற வார்த்தை எங்க கொண்டாந்து போட்டிருக்கிறாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, காணா சினத்தான், அடுத்து 6வதுல ஒண்ணு சொல்றாரு. படிக்க படிக்க அப்படியே தோண்ட தோண்ட நிறைய புதைகள் வர்ற மாதிரி, ஒரு பகைக்கு இவ்வளவு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவ்வளவு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. காணா சினத்தான், என்ன காணா சினத்தான் அப்படின்னு சொன்னா, உண்மை எது என ஆராயாமல் கொள்ளும் சினம். என்ன சினம்? பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சினத்தை இங்கு கூறலாம். என் தாழ் பூங்கோதை தன் கால் சிலம்பு கன்றிய கல்வன் கைது ஆகில் ஒன்று அச்சிலம்பை கொணர்க என்று கூறுகிறான். இது ஏதோ ஒரு தன்னுடைய மனைவி மீது இருக்கக்கூடிய அன்புனால பின்னாடி போயிட்டு இருக்கும் போதே பதற்றத்தில் சொன்னான் என்பதை விட, அவன் அப்பொழுது கோபத்திலும் இருக்கிறான். அதனால் அந்த தீர்ப்பு வருகிறது. அப்ப உண்மை எது என ஆராயாத தன்மை எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, சினம் இருக்கும் பொழுது வரும். கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவும் தவறாகும் என்பதை திரும்ப திரும்ப அவர் உணர்த்துகிறார். உண்மை எது என ஆராயாமல் கொள்ளும் சினம்தான் காணா சினம் என்று கூறுகிறார். களிபெரும் காமத்தான், களிபெரும் காமத்தான், வெறும் காமம் சொல்ல, காமம் அப்படின்னா விருப்பம், ஆசை. களிபெரும் காமம்னா பேராசை அப்படிங்கிறார். பேராசை மூர்க்கத்தனத்துக்கு ஒப்பாகும். பேராசை மூர்க்கத்தனத்துக்கு ஒப்பாகும். மிக அழகாக கம்பர் சொல்லுவார். அங்கதன் போய் தூது போயிட்டு ராவணன்ட்ட தூது போயிட்டு அவனை இது பண்ண முடியல. திருப்பி ராமன்ட்ட சொல்லுவான். அப்ப ராவணனுடைய நிலையை ராமன்ட்ட சொல்லும் பொழுது அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, முற்ற ஓதியன், முற்ற ஓதியன், மூர்க்கன் முடித்தலை அற்றபோது அன்றி ஆசை அறான் என்று கூறுகிறான். முற்ற ஓதியன், மூர்க்கன் முடித்தலை அற்றபோது அன்றி ஆசை அறான் என்று சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு அந்த பொருத்தப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்யா, அவனுக்கு பேராசைதான் முக்கியம். சீதை மீது இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக அவன் அழிய போகிறான். அதைத்தான் மிக பெரும் களிபெரும் காமத்தான் அப்படின்னு சொல்றாங்க. பேராசை அப்படின்னு சொல்றாங்க. பேராசை கொண்டவன் அப்படிங்கிறத மிக அழகாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். களிபெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும், பேண விரும்பி கொள்ளப்படும், விரும்பி ஏத்துக்கலாம், அவங்களுடைய பகையை விரும்பி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இவர்கள் இருவரும் தானே அழிவர். இந்த திருக்குறள் அர்த்தம் சொல்லுது. இந்த மாதிரி ஆராயாமல் எடுக்கக்கூடிய முடிவும், ஆராயாமல் கொள்ளக்கூடிய கோபமும், பெரும் ஆசை கொண்ட பேராசைக்காரனும் தானே அழிவான், அவர்களுடைய பகை இனிதாகும், அவர்களே பகையாவார்கள் என்பதாக அந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, கொடுத்தும் கொளல் வேண்டும், மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. அது என்ன கொடுத்தும் கொளல் வேண்டும்? ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாவது இந்த பகைய வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதே நட்பாராய்தல்ல பொருள் கொடுத்து நட்பை வாங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. குடிபிறந்து தன்கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு, அங்கே சொல்லிட்டாரு.
கொடுத்தாவது நட்ப இந்த நல்ல குடியில் பிறந்து நல்ல அறநெறியோடு வாழக்கூடிய சிறந்த மனிதர்களுடைய நட்பை பொருள் கொடுத்தாவது வாங்கிக்கன்னு சொன்ன அவரு இங்க கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகையை கொடுத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் ஒரு நுட்பம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்திருந்து பகையை பெற்றிருந்தும் பகைவர்கள் சுற்றியுள்ள பொழுதும் அவர்களிடமிருந்து தன்னை காத்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவன், பேணாதவன். தன்னை சுத்தி பகை இருக்கு, அந்த பகையை எப்படி நீக்கிறது, எப்படி போக்குறது தெரிந்தும் அதை செய்யாதவன், பகையை போக்கக்கூடிய வழிகளை செய்யாதவன் அப்படிங்கிறார். அடுத்திருந்து அந்த யோசனை திட்டம் இல்லாதவனை நம்ம பொருள் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அதுக்கடுத்து பரிமேல அழகர் மிக அருமையாக அதுக்கு ஒரு நுட்பமான ஒரு உரை சொல்லுகிறார். அடுத்திருந்து மானாத செய்வான் அப்படிங்கிறத அந்த தொடரை சேர்த்து போட்டு வினை அதற்கு எழாதன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருளை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பகைவர்கள் மூலம் நமக்கு சில பொருள் அழிந்தாலும் பல பொருள் கிடைக்கும் என்பது ஒரு நுட்பமாக சொல்லுகிறார். அது எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் அப்படின்னா பொருள் கொடுத்து அந்த பகையை கொள்ள வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை எளிதாக நாம் வெல்ல முடியும். அப்படி வெல்லும் பொழுது, இந்த குணம் உள்ளவர்களை நாம் வெல்லும் பொழுது சில பொருள் நமக்கு போகும், ஆனால் பல பொருள் நமக்கு வரும். அதனால்தான் கொடுத்தும் குழல் வேண்டும் அப்படிங்கறத ஒரு நுட்பமான ஒரு விஷயம் உள்ள இருக்கிறதாக பரிமேல அழகர் நமக்கு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8வது திருக்குறள், குணன் இளனாய் குற்றம் பலவாயின் மாற்றாருக்கு ஈனன் இளனாம் ஏமாப்புடைத்து. குணன் இளனாய் எவ்வித நல்ல குணமும் இல்லாதவன். திரும்ப திரும்ப அவர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகைக்கு நல்ல குணம் இல்லாமை ஒரு காரணம். குணம் தான் முக்கியம். குணம் நாடி குற்றம் நாடி என்று சொல்ல கூடிய வகையில அது இருக்கு. குணன் இளனாய் எவ்வித நல்ல குணமும் இல்லாதவனாய் குற்றம் பலவாயின் பல குற்றங்கள் உடையவன் ஆக இருப்பவன், எல்லா வகையான குற்றங்களையும் செய்பவன். இவங்க 2 பேரும் மாற்றாருக்கு ஏமா புடைத்து அப்படின்னு சொன்னா தானே தன் பகைவர்க்கு துணையாக மாறுவார்கள். இது முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த குணம் இருக்கிறவங்களும் தன்னுடைய பகைக்கு தானே பொருள் கொடுத்து உதவுபவர்களாக மாறுவார்கள். அதாவது எப்படி சொல்றாருன்னா, பகைவர்களின் படை பொருள் துணை சுற்றம் எல்லாமும் தாமே ஆவான். எப்படி அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பகைக்கு அதாவது தனக்கு தான் செய்யக்கூடிய செயலால் தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்படி குணம் உள்ளவர்கள் அந்த பகைவர்களுக்கு அவர்களே பொருள் கொடுத்து சுற்றம் கொடுத்து படை கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக இந்த திருக்குறள் சொல்கிறது. குணம் இல்லாமையும் குற்றம் புரிபவர்களுக்கும் பகை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அவர்களுடைய பகைக்கு இவர்களே உதவி செய்வார்கள் என்பதாக இந்த திருக்குறள் அமைகிறது. அடுத்து, செருவார்க்கும் சேநிகவா இன்பம் அஞ்சும் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் சொல்றாங்க பாருங்க. செருவார்க்கு சேநிகவா பக்கத்துல, சேன்னா பக்கத்துல, இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். அறிவு இலா அப்படிங்கிற சொல்லுக்கு காரிய அறிவு இல்லாதவர் என்று பொருள் கூறுகிறார். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் எப்படி தொடங்க வேண்டும், எப்படி முடிய வேண்டும், இடையில் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் அது வெற்றி பெறும் என்ற காரிய அறிவு, அந்த செயல் அறிவு இல்லாத அது அறிவிலா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அஞ்சும் அச்சமுடையவன், எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளக்கூடிய ஒரு நபர். இவர்களை போன்றோரை பகைவராக பெறுவதற்கு பெற்றால் நமக்குரிய இன்பம் தூர போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேனிகவா இன்பம், எப்ப நமக்கு இன்பம் பக்கத்திலே இருக்கும், எப்ப நமக்கு மகிழ்ச்சி பக்கத்திலே இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 குணம் உள்ளவர்கள் பகைவர்களாக இருந்தால் நமக்கு இன்பம் பக்கத்திலேயே இருக்கும். ஒரு சிங்கமும் மானு சந்திச்சுக்கிற பொழுது மானை பார்த்து சிங்கம் பயந்தா நமக்கு எப்படி இருக்கும்?
சிங்கம் எதை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொன்னா மானினுடைய கொம்பை பார்த்து பயப்படுதான். பயப்பட்டா அந்த மானுக்கு எப்படி இருக்கும்? சிங்கத்துக்கிட்ட எல்லா வலிமையும் இருக்கு, எல்லா ஆற்றலும் இருக்கு. மானை விட சிங்கம் ஆற்றல் வாய்ந்த ஒன்றாக இருக்கு. ஆனா மானினுடைய கொம்பை பார்த்து ஒருவேளை குத்தி விடுமோ என்று பயப்படக்கூடிய சிங்கம் இருந்தால் அந்த மானுக்கு எப்பொழுதுமே இன்பமாக இருக்கும். அந்த இன்பம் மானை விட்டு நீங்கவே நீங்காது என்பது போல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த குணமுடையவர்கள் என்பதாகத்தான் இந்த திருக்குறள் பாடுகிறது. செருவார்க்கு சேனிகவா, பகைவர்களுக்கு எப்பொழுது அதாவது நம் பகைவர்கள் பகை கொள்ளும் பொழுது சில பகைவர்களால் நமக்கு எப்ப இன்பம் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொன்னா, அஞ்சுபவன் அறிவில்லாதவன். 2 பேர்கிட்டையும் நம்ம அந்த மாதிரியான குணம் உள்ளவர்கள்ட்ட நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா அவனுக்கு அவனே பகையாவான் என்பதாகத்தான் இந்த திருக்குறள் படுகிறது. அடுத்து கல்லான் வெகுளும் சிறுபொருள், கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லான் ஒல்லாது ஒளி அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். கல்லான் கல்வி அறிவு இல்லாதவன், கல்லான் என்பவன் கல்வி அறிவு இல்லாதவன், வெகுளும் கோபம் உடையவன். திரும்பவும் கோபம்தான் மனிதனுக்கு பெரிய எதிரி என்பதை இங்கேயும் நிரூபித்திருக்கிறார். கோபம் உடையவன், சிறு பொருளும் ஆகிய பகைவனை எப்பொழுதும் புகழ் வந்து சேராது என்கிறார். சிறு பொருளும் ஆகிய பகைவனை என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு நுட்பத்தை பரிமேல அழகர் சொல்லுகிறார். என்ன நுட்பம் அப்படின்னு சொன்னா, இத சொல்லை மாற்றி பொருள் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, பொருள்கோள் நிலை. கல்லான் பொருளும் சிறு பொருள் ஒல்லான் என்று சொல்ல வேண்டும். கல்லான் வெகுளும் சிறு பொருள் ஒல்லான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை மாற்றி பொருள் கொள்ளும் பொழுது நீதி நூலை கல்லாதவனோடு, இது பரிமேல அழகர் சொல்லக்கூடிய நுட்பம். நீதி நூலை கல்லாதவனோடு பகை செய்தால் வரும் எளிய பொருளை மேவாதவனை எஞ்ஞான்றும் ஒளி ஒல்லாது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீதி நூல் கல்லாதவனை நாம் பகைத்து அவனை வெல்ல வேண்டும். அப்படி வெல்லல அப்படின்னு சொன்னா நமக்கு எப்பொழுதும் புகழ் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க தவறு நடக்குதோ, எங்க குற்றம் நடக்குதோ, எங்க அநீதி இருக்குதோ அங்க நம்ம தட்டி கேட்க வேண்டும் என்ற ஒரு சூழலை இங்கு சொல்லுகிறார். அப்படி அந்த எளிய பகை, அவன் நீதி நூலை கற்காதவன எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீதி அறம் இல்லாதவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் எளியவன். அவன் எவ்வளவுதான் படைபலமாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக காட்டிக் கொண்டாலும் சரி, அவன் இந்த சமுதாயத்தில் மனிதர்களாக வாழ தகுதி இல்லாத எளியவன். அந்த எளியவனை வெல்லுதல் தான் புகழ் சேரும். அப்படி அவனை வெல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் எந்த காலத்திலும் நம்மை புகழ் சேராது என்பதாக இந்த நுட்பம் அமைகிறது. இதுல என்ன ஒரு பொருள்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்க ஒரு தவறு நடக்குது, எங்க ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல், தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல், எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையை மனிதர்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி எதிர்த்து கேட்டவர்கள், அப்படி சமுதாயத்திற்கு உழைத்தவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் புகழ் உடையவர்கள் என்பதை இந்த திருக்குறள் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது. அதைத்தான் பரிமேல அழகர் மிக நுட்பமாக சொல்லுகிறார். சிறுபொருள் அப்படிங்கிறார். அந்த சிறுபொருள்னா அந்த எளிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த பகைவன், அவனை வெல்வதால் தான் நமக்கு புகழ் வரும். அவனை ஒருவேளை வெல்லவில்லை என்றால், அது மாதிரியான நீதி தவறிய செயல்முறைகளை நாம் தடுக்கவில்லை என்றால் ஒருபொழுதும் நமக்கு புகழ் சேராது என்பதை இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது. இப்படியாக நீதி அறியாதவனை, நீதி அறம் தவறி நடப்பவனை, நீதி முறையை கல்லாதவனை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறள் உணர்த்துகிறது. அப்படி வெற்றி கொள்ள தவறியவன் அப்படி வெற்றி கொள்வதுதான் உண்மையான வெற்றி. அப்படி அதை வெற்றி கொள்ளாதவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே புகழை அடைய முடியாது என்பதை இந்த திருக்குறள் நமக்கு சொல்லி செல்கிறது. இப்ப இந்த 10 திருக்குறள்களில் இருந்தும் மொத்தத்தில் பெரும் சினம், நல்லறிவு இல்லாதவன், ஈகை பண்பு இல்லாதவன், பிறரோடு இணங்காதவர்கள், தம் பகையை உணராதவர்கள், பின்பு நடக்க இருப்பதை உணராதவர்கள், பகையின் பலத்தையும் உணராதவர்கள்,
முன்னோர் வழியில் நடக்காதவர்கள், பேராசை கொண்டவர்கள், வாய்ப்பை நழுவ விடுபவர்கள், இவர்களை எல்லாம் எளிதாக வெல்லலாம் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அது மட்டுமல்லாமல் இக்குணங்கள் உடையவர்கள் பகையின்றி தானே கூடிய நிலையும் உண்டு. இவர்களை வெல்வதும் எளிது, இவர்கள் தானே அழிஞ்சும் போயிருவாங்க அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வாக்கு. இன்னொன்னு, திருக்குறள்ல ஒரு உன்னதம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு திருக்குறள் ஒரு இடத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்னொரு இடத்துல விடை இருக்கும். நல்லா நம்ம படிச்சு பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு விடை இன்னொரு இடத்துல இருக்கும். அது மாதிரி இந்த 10 திருக்குறளுக்கும் ஒரே ஒரு திருக்குறள்ல நான் விடை சொல்றேன். இந்த அதிகாரத்திற்கு முடிவாக வள்ளுவனின் குறளை கொண்டே இதை முடிக்க நான் விளைகிறேன். என்ன குறள் அப்படின்னு சொன்னா, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனதில் மாசு இன்றி வாழ்ந்தால் இப்படிப்பட்ட இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எந்த வகை பகையுமே இல்லாமல் உலகை வெல்வதற்கான மிகச்சிறந்த வழியில் நாம் கண்டறிந்து நடந்து உலகை வெற்றி கொள்ளலாம் என்பது என்னுடைய ஒரு சிறு கருத்தாக கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியரே. பின்னூட்டம் சொல்வதற்கு கூட வாய்ப்பில்லாமல் வார்த்தைகளால் தன்னுடைய கருத்தால் கட்டமைத்து களத்தை கருத்து வேலியிட்ட கருத்து பெட்டகம் பேராசிரியர் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சமூக வாழ்க்கையில் படைமாட்சியினுடைய தாக்கம் என்ன, அது மனித உறவுகளை எப்படி கசிவை ஏற்படுத்துகிறது என்று இன்னும் சரியா சொல்லணும்னா, தமிழ் இலக்கியங்களில் நம்முடைய பகைமாட்சி உந்துதல் எவ்வாறு அது உந்துதலை கொடுத்திருக்கிறது என மகாகவி பாரதியில் தொடங்கிய நீங்கள் பல்வேறு கோணங்களில் பகைமாட்சியினுடைய எதிர் விளைவு மனித வாழ்க்கையில் எவ்வாறான அழிவினுடைய தாக்கத்தை தரும், பகைமாட்சியை சமாளிப்பதற்கான முறைகள் என்ன, தீர்வு என்ன என நிறைவாக கூட நிறைவு குறளில் சொல்லி பல்வேறு நிலைகளில் இந்த பகை மாட்சியை சரியாக போர்க்களம் கண்டு ஒரு நல்ல வெற்றியை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினர் என்பதில் இந்த மன்றம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. குறிப்பாக மன்றத்தினுடைய செயலர் என்கிற நிலையிலும் மகிழ்ச்சி அடைகிறது. அதை காட்டிலும் கூடுதல் சிறப்பு எங்களுடைய நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா சொல்லுவது போல பல முத்தப்பனார் ஐயாவோடு குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புடைய நீங்கள் இன்னமும் சரியாக சொல்ல போனால் உங்களுடைய தாத்தான்னு நினைக்கிறேன், இந்த அமைப்போடு கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு கொண்ட மிகப்பெரிய ஒரு போராளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு சொற்களால் ஒரு களமாடி இருக்கிறீர்கள், கருத்தியல் போராட்டம் நடத்தி இருக்கிறீர்கள். இது ஒரு போராட்டம், அப்படித்தான் நாம பார்க்கணும். அந்த அடிப்படையில் செறிவாக நிறைவாக மன நிறைவாக தந்திருக்கிற உங்களுக்கு இந்த அவையின் சார்பாக முதலில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்து வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மேனாள் பொதுச் செயலாளர் நெஞ்சம் நிறைந்த கவிஞர் ரவீந்திர பாரதியை அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். முற்றோதல் செய்த மாணவி ராஜலட்சுமி அவர்கள் மிக அருமையாக தெளிவாக 10 குறளையும் நன்றாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நான் திக்கு முக்காடி போய்விட்டேன். நம்ம நெறியாளர் ஐயா பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் சொன்னது போல, பெண்மையின் பேராற்றலை, அதுவும் தமிழ் பெண்மையினுடைய பேராற்றலை, அவர்கள் மொழியும் மொழி திறனை, அந்த கருத்து பெட்டகத்தை அள்ளி அள்ளி நமக்கு கொடுத்ததை வியந்து 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 போனேன். அருமை அருமை. இப்படித்தான் நம்முடைய தமிழ் பெண்கள் வர வேண்டும். இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கக்கூடிய அறிவாற்றல் பொருந்திய மாதர்கள் தேவை என்று பாரதி சொல்லுவானே,
அதுபோல சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காண். என்ன அருமையா, அப்படியே மணி மணியா அந்த குறளை வாசிக்கும் போதே நம்முடைய உள்ளத்தில் அப்படியே பதியுது. அந்த குறளை எடுத்து மொழிகிற போது முதல் தலைப்பே பகை எப்படி மாட்சியாகும், பகை வெறுக்கத்தக்கது, பகை ஒழிக்கத்தக்கது, பகை வேறொருக்கக்கூடியது. அந்த எப்படி வெல்லுவது, கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு சொல்லலாம். ஆனா அதே ராமாயணத்துலதான் அது ஒரு போர் காப்பியமாகவே இருக்குது. அவன் தான் வாலிகிட்ட தேவையில்லாம சண்டைக்கு போனான். அது மாறா களங்கமாக அவனுக்கு மாறிவிட்டது. இருந்தாலும் போர் இல்லை என்றால் புகழ் ஒடுங்காது, போர் ஒடுங்கினால் புகழ் ஒடுங்காது. அதுதான் உண்மை. போரற்ற உலகைத்தான் நாம் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். திருவள்ளுவரும் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் பகை என்று ஒன்று வந்து விட்டால் அந்த பகையை வெல்வதன் மூலம் தானே சமாதானம் வர முடியும். அந்த பகையை வெல்வதன் மூலமாக தானே அமைதி வர முடியும். அப்போ மனிதர்களுடைய முரண்பாட்டு பண்புகளை, முரண்படுகக்கூடிய நிலைகளை எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரே குடும்பத்தில் கூட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. முரண்படுவார்கள். அந்த முரண்பாட்டை எப்படி களைவது, எப்படி அதை எதிர்கொள்வது என்பதை பேராசிரியர் கீதா அவர்கள் மிக அருமையாக ஒவ்வொரு குறளாக பளிங்கு போல், சிலை எழுத்து போல் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப வலிமை வாய்ந்தவங்கிட்ட போகக்கூடாது சண்டைக்கு. நீ போனா அழிஞ்சு போயிடும். பாறை மேல போய் மோதினா என்ன ஆகும்? மண்டை உடைஞ்சிரும். ஆனா உன்னை போற்றாத எளியவர்கள் பகைவர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அடைக்கிறார். அதான் முதல் குறள்ல ரொம்ப அழகா சொல்றார். பகைவரா இருந்தாலும் ஒரு பகைவரை வெல்லுவதற்கான ஆற்றல் எப்படி இருக்கணும்? தன்னை சுற்றி இருப்பவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். நல்ல வலிமையாக இந்த துணைவர்களை பெற்றிருக்க வேண்டும். தானும் வலிமை பெற்றிருக்கணும். இத 2வது குறள்ல சொல்றாரு. இதுல அழகா கீதா சகோதரி அவர்கள் இந்த குறளுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த பகை மாட்சி அன்றைக்கு அரசர்களுக்கு சொன்னது. இன்றைக்கு நாட்டோட நாடு பகை இல்லாம இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு நாடு நல்ல அறம் உள்ள நாட்டோடு, தகுதியுள்ள நாட்டோடு ஒரு நாடு பகை கொள்ள வேண்டும், பகை கொள்கிறது என்று சொன்னால் அந்த பகையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கும் இது பொருந்தும். வள்ளுவர் அரசருக்கு சொன்னாலும் அமைச்சருக்கு சொன்னாலும் அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும், எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தும். அது சிறப்பு. மிக அருமை, மிக நன்றாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லா குறளுமே அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அஞ்சும் அறியால், அஞ்ச வேண்டாதவருக்கு அஞ்சுவாள், அறிய வேண்டியவற்றை அறியாள், பிறரோடு இணங்கி நடக்க மாட்டாள், பிறருக்கு ஒன்றும் ஈய மாட்டான். இத்தகைய குணமுடைய ஒருவன் பகைவர்க்கு மிகவும் இனிது, பகைவர்க்கு மிகவும் எளியன்றார் வள்ளுவர். அந்த இனிதுன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. இனிதுன்னா எளிதுன்னு பொருள் கொள்ளலாம். எளிதில் அவனை வெல்ல முடியும். ஒருத்தர் சொல்றாரு வள்ளுவர், அந்த குணல் இலனாய் குற்றம் புலவாயின் மாற்றார்க்கு இனன் இலனாம் ஏமா புடைத்து. அதுவும் நல்லா அழகா சொன்னாங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க. நான் அதிகமாக பின்னூட்டம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அவர்களே எல்லா ஊட்டத்தையும் ஊட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த கலை இலக்கிய பெருமன்றம் இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய இலக்கிய குழுவுக்கும், நம்முடைய பொதுச் செயலாளருக்கும், உலகம் பூராவும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும், சகோதரி கீதா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. மிக்க மகிழ்ச்சி. அவங்க பேராசிரியர் ஒரு விஷயம் முதல்ல சொன்ன மாதிரி தான்,
பாராட்டு பின்னூட்டமாக இருக்கிற வகையில் அவருடைய கருத்தை முழுமையாக செதுக்கி 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 ஒரு ஒரு பொற்சிலையாக தந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. கவிஞருக்கு மனம் நிறைந்த நன்றிகள். அடுத்து சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி ராஜலட்சுமி நல்ல மனப்பாடம் செய்து முற்றுதல் செய்தது ரொம்ப அருமையா இருந்துச்சு. குரல் வளம் ரொம்ப அருமை. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் முனைவர் கீதா அவர்கள் தெளிந்த நீரோடை போல நல்ல உடல் மொழியுடனும் உரைப்பொழிவை தந்தார்கள். அருமையான ஒரு பேச்சாளரின் பேச்சை கேட்டது மாதிரி, உரையை கேட்டது மாதிரி இருந்துச்சு. சொற்களை நல்ல ஆய்வு செய்து சொன்னார். மாட்சி இனிது, நான் இதைத்தான் குறிச்சியே வச்சிருந்தேன், சொல்லுதேன். இப்போ படை மாட்சின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. படையின் சிறப்பு. பகை மாட்சின்னு ஏன் சொல்றாரு? பகையின் சிறப்பு அப்படின்னு சொல்றது முரணா இல்லையா அப்படிங்கிறத நான் சில குறள்களை எழுதி வச்சிருக்கேன், குறிச்சு வச்சிருக்கேன். அதாவது கெட்டவங்களை வெல்வது அழிவது, பகையை கொள்வது, பகைத்து அவர்களை அழிப்பது ரொம்ப எளிது, அல்லது அவங்களே அழிஞ்சு போவாங்க அப்படின்னு நிறைய குறள்கள் சொல்லி இருக்கிறாரு. இந்த படைமாட்சி சரி, பகைமாட்சி எப்படின்னு பகையும் சில இடங்களில் மாட்சிமை பொருந்தியதாக இருக்கும் என்பதற்காகவே திருவள்ளுவர் பகைமாட்சி என்று இணைக்கிறார். முதல் குறள்ல வலியவர்க்கு அப்படின்னு சொல்லும் போது ஓம்பா மெலியார் மேல், அதாவது மெலியாரா இருக்கலாம், ஆனா அவங்க நம்மளை மதிக்காம இருக்கிறதுனால அவங்களோட பகை கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. மதிக்காமல் இருக்கிறதுனால அந்த சொல் முக்கியம். இன்னொன்னு, நம்மை விட வலியவங்களை பகைக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சரிதான். இப்போ சின்ன நாடு பெரிய நாடு பகைச்சிகள் இருக்க முடியுமா? இந்த இப்போ உள்ள உலகத்துல அது நல்லது இல்லை, அழிந்து போயிடும். அதனால பொருத்தமாகத்தான் சொல்லி இந்த காலத்திற்கு பொருத்தமாகவே சொல்லி இருக்கிறார். அடுத்து வரியார்க்கு அது சொல்லியாச்சு. அடுத்து காணா சினத்தான் அப்படின்னு 6வது குறள். அதுல சினமும் காமமும் உடையவனின் பகையை உவந்து மாற்றார் ஏற்பர். ஏன் மகிழ்ச்சியோட அப்படிப்பட்டவங்களுடைய பகையை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சினமும் காமமும் உள்ளவர்களை வெற்றி காண்பது எளிது, அவர்களே பெரும்பாலும் அழிஞ்சு போயிடுவாங்க. இப்போ அதத்தான் உரையாளர்னு சொன்னாரு. ராவணன் அழிந்து போனது காரணம் அதெல்லாம் சொன்னார். நல்லா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்து கொடுத்தும் என்ற 7வது குறள்ல பக்கத்திலிருந்தே பாதகம் செய்பவன், அதாவது கூட இருந்தே குழிப்பறிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அவர்களுடைய பகையை எதை கொடுத்தினாலும் சரி ஏற்பது நல்லது, அவங்களுடைய பகைய ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லுறது. ஏற்பது நல்லது அப்படிங்கிறதுனால அது மாண்பு சிறப்பதா அந்த பகை சிறப்பாக ஆகி விடுகிறது. அடுத்து செருபார்க்கு 9வது குறள். அறிவற்றவன் அஞ்சுபவனின் பகை வாய்த்தால் எதிரிக்கு மகிழ்ச்சி. அறிவில்லாதவனுடைய பகை கிடைத்தால் நல்லது. அதே மாதிரி பயப்படுபவனின் பகை கிடைத்தால் எதிரிக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனாலதான் படை மாட்சின்னு சொல்றாரு. எதிரிக்கு மகிழ்ச்சிங்கிறதுனால பகை மாட்சின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அடுத்து கல்லான் என்ற 10வது குறள்ல கல்லான் கோபமுடையவன், பொருள் ஈட்டாதவன், புகழ் ஒளிக்கு அருகதையற்றவன், புகழ் ஒளிக்கு அருகதையற்றியவன் என்று திருவள்ளுவர் கடைசி குறளை சொல்லியிருக்கிறார். கடைசி குறளை பார்க்கும்போது புகழ் என்ற அதிகாரத்திற்கும் பொருத்தமுடையதாக
தோன்றுவதாகவே கருதுகிறேன். மிக நேர்த்தியாக இருந்தது. இன்றைய உரைப்பொழிவு மிக நேர்த்தியாக இருந்தது. அவருக்கு மீண்டும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நவநீத கிருஷ்ணன் தோழர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இன்றைய திருக்குறள் முற்றுதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றாக சொன்னாங்க. அதே போல உரையாளர் அம்மா அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் வேணும். இந்த கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சிறு பொருளை கொடுத்து கூட அந்த பகைய வாங்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டம் வருது. அதே மாதிரி ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாறாத செய்வான் பகையில் வருது. ஏற்கனவே அந்த நட்பாளையர் அந்த குரலை சொன்னாங்க. நட்பாளையர் இன்னொரு குரல் வருது, மறுமுக மாசத்தார் கேண்மை ஒன்றியத்தும் ஒருமுக ஒப்புலார் நட்புங்கிற குரல் வருது. இப்ப இந்த நட்புடையும் பகையும் ஏதாச்சும் கொடுத்து கூட வாங்கணுங்கிறாரு. நட்பை அதாவது இந்த நட்பு எதிர நட்பு இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு பகைய ஒரு ஒன்றிய பொருளை கொடுத்து கூட ஒதுக்கணுங்கிறாரு. இங்க அதே மாதிரி பகையை கொடுத்து கூட வாங்குறாரு. இது ஒரே ஒரு அந்த பொருளுக்கு தருதா, வேற ரெண்டுக்கும் வேற வேற பொருளாங்க மட்டும் ஒண்ணும் பின்னோட்டத்துல கடைசியில் சொன்னாலும் போதும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பேராசிரியர் கருத்து எதுவும் சொல்றீங்களா? ஐயா, அது அதான் அதாவது பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொருள் அப்படிங்கிற விஷயத்துக்கு பொருள் கொடுத்தும் பெற வேண்டும் என்பதுங்கிறத விட அதுல ஒரு நுட்பமான ஒரு பொருள் சொல்றாரு. அப்படிப்பட்ட பகைவர்கள் மூலமாக அது அரசனாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக வரக்கூடிய ஒரு விளக்கம். அந்த எளியார், அதாவது இந்த பொருள் கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை அப்படின்னா, அந்த பொருள் அப்படிங்கறத எதை சொல்றாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த பகைவர்கள் நம்ம பகை மேற்கொண்டு சண்டை போடும் பொழுது நம்மளுடைய பொருள் சில போகலாம், ஆனா அவர்கள்ட்ட இருந்து நம்ம பெறுவது பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பொருள் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான மிக நுட்பமான விளக்கமாக பரிமேலழகர் சொல்லுகிறார். ஆனா நேரடி பொருளாக மணக்குடவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அடுத்திருந்து அப்படின்னு சொன்னா பகையை பெற்றிருந்தும் பகைவர்கள் சுற்றியுள்ள பொழுது அப்படிங்கிறத சொல்றாரு. பகையை பெற்றிருந்தும் பகைவர்கள் எல்லாம் சுற்றி இருந்த பொழுதும் அவர்களிடத்து தன்னை காத்து கொள்ள முடியாத ஒருவன், அது எப்படி காத்துக்கொள்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாத ஒருவனை ரொம்ப ஈஸியா வெல்ல முடியும். அப்படிப்பட்ட பகையை பொருளை கொடுத்தாவது வாங்கிக்க அப்படின்னு அவருடைய விளக்கத்துல இருக்கு. ஆனா பரிமேலழகர்ல அந்த பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன பொருள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுல நுட்பமா அவர் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பகையை கூட திட்டமிட்டு அழிக்க முடியாத ஒருவன் நமக்கு பகைவனாக கிடைத்தால் அவனோடு பகை மேற்கொண்டு செல்லும் பொழுது நம்ம பொருள் கொஞ்சம் போனாலும் அவன்கிட்ட இருந்து கிடைக்கிறது பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அது ஒண்ணு. அது அதுக்கப்புறம் அந்த 10வது குறள்ல சொன்னது கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கல்லான்ங்கிறது நீதி அறியாதவன் அப்படின்னு சொல்லிட்டான். நீதி அறம் தவறியவன். அந்த சிறு பொருள் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு சிறு பொருளாக கருதப்படுகிறது அப்படின்னா, அது எதை சிறு பொருளாக அங்க போட்டிருக்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னா, இந்த நீதி அறம் இல்லாதவன் சிறுபொருளாக கருதப்படுகிறான். அந்த சிறுபொருளை கூட நம்ம எதிர்த்து இந்த சமுதாயத்துல கேள்வி கேட்டு அவனை அழிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அது அதை விட அந்த நிலையில தான் அவனை அழிச்சா மட்டும்தான் நமக்கு புகழ் வரும். அதாவது புகழ் எப்ப ஒரு மனுஷனுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எளியவன், அந்த சிறு பொருளாக இருக்கக்கூடிய அந்த நீதி அறம் தவறியவனை நாம் அழிக்க வேண்டும். அதைத்தான் சொல்றாங்க பாருங்க, கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லான் ஒல்லாது ஒளி அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா, கல்லான்னா கல்வி அறிவு இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. ஆனா பரிமேலழகர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதி அறம் தவறியவன், எந்த அறிவு இல்லைன்னா நீதி அறம் இல்லாதவன், வெகுளும் கோபம் உடையவன்,
சிறுபொருளாக பகைவனை எப்பொழுதும் புகழ் வந்து சேராது. எப்பொழுதும் புகழ் வந்து சேராதுங்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்ப புகழ் வரும் அப்படின்னு சொன்னா, நீதி அறம் தவறி எங்க நடக்கிறாங்களோ அங்க நம்ம தட்டி கேட்டால் அந்த புகழ் தான் உண்மையான புகழ். சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடிய புகழ், மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய புகழ். எங்க நீதி அறம் தவறுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சிறுபொருளாக கருதப்படுவார்கள். அந்த பொருளை அளிப்பதுதான் உண்மையான புகழ். அப்போ அது அந்த புகழ் இல்லாத பொழுது நாம் அந்த அவர்களை அளிக்காத வகையில் நாம் எப்பொழுதுமே புகழடைய முடியாது அப்படிங்கிற ஒரு நுட்பமான பொருள் இருக்கு. அதை மட்டும்தான், அதாவது நீதிமுறைகளை கல்லாதவன் நீதிமுறைகளை கல்லாதவனின் வெற்றி கொள்ள வேண்டும். அவன் தான் நீதிமுறைகள் இல்லாதவன் சிறுபொருள். இந்த எளிதான வெற்றியை கூட அடைய முடியாத இடத்தில் புகழ் எப்பொழுதும் வந்து சேர்வதில்லை. அவனை கூட அந்த சமுதாயத்திற்காக அந்த நீதியாரம் தவறவனை கூட எடுத்து கேட்க முடியலன்னா அவனிடத்தில் இந்த புகழானது எப்பொழுதும் வந்து சேராது என்பதற்காகத்தான் அந்த சிறு பொருள் அப்படிங்கிற விஷயத்த அங்க ஒரு பொருளும் இங்க ஒரு பொருளுமாக சொல்லியிருக்கிறார் ஐயா. நன்றி அம்மா, மிக சிறப்பான விளக்கம். ஓரளவு தெரிஞ்சிருச்சு. மிக்க நன்றி அம்மா, தொடரும். நன்றி. அடுத்ததாக அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி இணையத்தின் பிரச்சனையால் போராடி முற்றோதல் செய்தார். அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். என்னவோ நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப கண்திருஷ்டி போல. இணையம் கூட நம்மோடு பகை கொண்டு இன்னும் நாம் இணையத்தோடு போராடி கொண்டுதான் இருக்கிறோம். என்று தீரும் இந்த பகைமை என்று தெரியவில்லை. அடுத்து இன்றைய உரையாசிரியர் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னா இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஆழமான கருத்துக்கள் கொண்ட ஒரு அதிகாரம் பகை மாற்றி. பகைவன்னா எப்படி இருப்பான், பகைவனது பண்பு என்ன, எப்படிப்பட்ட பகைவரை எதிர்கொள்ளணும், எப்படிப்பட்ட பகைவரை வெல்லணும், வெல்வது பயனற்றது என்ற கேள்விக்கெல்லாம் விடை தர்றதுதான் இந்த பகைமாற்றி அதிகாரம். இந்த ஒரு பகைமாற்றி அதிகாரம் அதை எடுத்து அது நல்ல பொருள் சொல்ற மாதிரி நமக்கு இந்த உரையாசிரியர் சொன்னது ரொம்ப அருமை. அவங்க ஆரம்பிச்ச அந்த தமிழ் வணக்கமும் அருமை, பொருளும் அருமையாக இருந்துச்சு. அவங்க இதிகாசத்திலேருந்து ராமாயணத்திலேருந்து சொன்ன உதாரணமாகட்டும், மான் சிங்கத்தை வச்சு சொன்ன உதாரணமாகட்டும் எல்லாமே அருமைதான். புகையில்லா உலகம் இனிது என்பதை விட பகையில்லா உலகமும் இனிது என்பதுதான் சால பொருந்தது. எனக்கு ஒரே ஒரு சிந்தனை, மகாபாரதத்துல கர்ணனை 6 பேர் அவனோட வலிமையை குறைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும், இந்திரன் கவசத்தை வாங்கிட்டு போனான், அந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த கூடாதுங்கிறது, இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த தேர் போடாம இருக்க, இப்படி 6 பேர் அவரோட வலிமையை குறைச்சாங்க. அது எந்த வகையில அந்த பகைமை மாட்சிக்கு வரும்? அது எனக்கு ஒரு சிந்தனைக்குரியதாகவும் இருந்துச்சு. இத இவங்க எல்லாரும் மேம்பட்டவர்கள், வலிமையானவர்கள். வலிமை அவங்களை விட வலிமை மானிடராக இருக்கக்கூடிய கர்ணனுக்கு வலிமை குறைவுதான். தேவர்களாக இருக்கக்கூடியவங்களும் அவர்கிட்ட அவரோட வலிமையை குறைச்சாங்க. இது எந்த விதத்துல இந்த பகை பொருளில் வருகிறது என்று தெரியல. ஒரு சிந்தனைக்கு குழப்பமாவே இருக்கு. அம்மா அவர்கள் முடிந்தால் இந்த இதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி பேராசிரியரே, நீங்க பதில் சொல்றீங்களா? இல்ல, இந்த ஒரு நிமிஷமா, கவிஞர் ரவீந்திர பாரதி ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க, பேசுறீங்க, எங்களுக்கு கேட்கல. இல்ல, நீங்க பேசுறது கேட்கல. நீங்க பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குது, எங்களுக்கு கேட்கல. கேக்குதா? இப்ப கேக்குது. கவிஞரை சொல்லுங்க. அதாவது நவநீதம் ஒரு கேள்வி கேட்டாரு, சகோதரி கீதா அவர்கள் அதை சரியா சொன்னாங்க. அவங்க கருத்தை ஒட்டி நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது என்ன சொல்றேன்னா, கல்லால் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. இதுக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, அரசியல் அறிவு இல்லாதவரோடு பகைக்க நேர்ந்த போது அவனிடமிருந்து ஒரு சிறு பொருளையும் பெறவில்லையானால் அவனுக்கு எப்படி புகழ் வரும் அப்படின்னு நான் சிந்திச்சு பாக்குறேன்.
இது சரியா என்பது ஆய்வுக்குரியது. அப்புறம் வந்து இந்த நவநீதம் இன்னொன்னு கேட்டாரு. கொடுத்தும் கொடுத்தும் கொடல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாக செய்வான் பகை. மானாக செய்வான் பகை. இந்த குறளுக்கு ஒண்ணு இல்ல, கீதா சொன்னதுதான். வள்ளுவர் கொஞ்சம் கிண்டல் பண்றாரு. அதாவது பொருள் கொடுத்து கூட இந்த மாதிரி பகையை பெறணும் அப்படின்னு பகைவன் கருதுற மாதிரி. இவ்வளவு கேவலமான ஆளு. எவ்வளவு கேவலமான ஆளு. அடுத்தடுத்து மானாது செய்வான் பகை. தமக்கு மிகவும் நெருக்கத்தில் இருந்தும் பகைவர்கள் இருந்தும் கூட, தன்னை சூழ்ந்திருந்தும் கூட தன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியாதவனுக்கு கொடுத்து கூட இந்த பகையை பெறணுமா அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இத வந்து ஒரு இலக்காரமா சொல்றதாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றியா. நன்றி ஐயா. கீதாம்மா, அவங்க அரசல்யமா கேட்டதுக்கு பதில் பண்ணலாமா? ஐயா, நான் அதாவது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, கர்ணனுக்கு அந்த கவசத்துலதான் வந்து பலமே. அவன் மிக பலசாலி. இந்த ராவணனையே வந்து தேவர்களாலையும் சிவபெருமானாலையும் திருமாலாலையும் கூட அழிக்க முடியாத அசுரர்கள் அவர்கள்லாம். அது மாதிரி கர்ணனும் அசுரர்கள். அவன் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் அதர்மத்தின் பக்கம் நின்றதால் அவனுக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக அது புராணத்திற்காக எழுதப்பட்டது. இது மாட்சியில தான் சேரும். இது மாட்சி தான். என்னன்னா, எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அந்த நல்லவை எல்லாம் ஒரு தீய செயலில் அழியும் என்பதாகத்தான் அது படுகிறது. கர்ணனுடைய செயல் அவன் வந்து எடுக்கவோ கோர்க்கவோ என்று நண்பனினுடைய மனைவியோடு விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது கூட கர்ணன் மேகலையில் பட்டு சிந்தும் பொழுது எடுக்கவோ கோர்க்கவோன்னு அவன் சொன்னா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில அவன் நண்பனோடு ஒரு நல்ல ஒரு உயிர் தோழனாக செஞ்சோற்று கடனுக்காக அவனுக்கு உயிரே கொடுக்க முன் வந்தவன் நாம் நிற்கும் பக்கம் எது என்பதை உணர வேண்டிய கட்டாயம் மனிதர்களுக்கு உண்டு. நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கூட நாம் நிற்கும் பக்கம் எது, யாருக்கு நம்ம சார்பாளராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் அது. இந்த பகை என்பது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பகையை அழிப்பதற்காக அழிக்கணும்னா அவன் உடம்புல இருக்கக்கூடிய கவசங்கள் எல்லாம் எடுக்கணும். அதுலதான் அவனுடைய ஆற்றல் இருக்கிறது. அதுக்காகத்தான் அவன் அந்த சுட்சமத்தில் தான் அவன் பலியாகிறான் என்பதாகத்தான் இந்த பகை அமைகிறது ஐயா. நன்றி நன்றி. நன்றி அம்மா. நல்லாசிரியர் அம்மா ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அதிகாரம் பகை மாட்சி. பகையை தனக்கு நன்மையாக்கி கொள்ளுதல் எவ்வாறு என்பதை பற்றி கூறக்கூடிய ஒரு அதிகாரமாக உள்ளது. அதை முற்றுதல் செய்த மாணவி ராஜலட்சுமிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைப்பொழிவு தந்த முனைவர் கீதா அவர்கள் மிக அருமையாக எளிமையாக எங்கள் அனைவருக்கும் புரியும்படியாக எடுத்துரைத்தார்கள். முதல் குறளிலேயே எளிமையானவரிடம் பகை கொள்க அப்படி இப்படி சொல்லியிருக்காங்களே, நம்மளை விட எளிமையானவங்கள்ட்ட எப்படி நம்ம பகையை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இதா இருந்தது. அதை கீதா அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நீதியில எளிமையா இருக்கிறவங்க, நீதி நெறி இல்லாதவங்கள்ட்ட நீங்க பகையை கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த விளக்கம் சிறப்பாக இருந்தது. இப்போ ஒரு பகைவன்லாம் எப்படி எல்லாம் இருப்பான் அப்படிங்கிறத அவங்க கீதாம்மா சொன்னதுல இருந்துதான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நீதி அற்றவரா இருப்பாங்க, அன்பில்லாதவனா இருக்கான், துணை வலிமை இல்லாதவனா இருக்கான், தன்னுடைய வலிமை இல்லாதவனாக இருக்கான், அடுத்தால அஞ்ச வேண்டாததற்கு அஞ்சுபவனாக இருக்கிறான், பகைவருடைய வலிமையை அறியாதவனாக இருக்கிறான், பிறரோடு இயைந்து பழக தெரியாதவனாக இருக்கிறான், யாருக்கும் எதையும் தரமாட்டாதவனாக இருக்கிறான், கோபம் உடையவனாகவும் மனதில் அடக்கம் இல்லாதவனாகவும் இருக்கிறான் இந்த பகைவன் எல்லாருமே. அடுத்து நீதி நூல்களை கல்லாததனால் அவன் கற்காததனால அந்த நீதி நூல்கள்ல சொல்லிய அறப்படி நடக்க தெரியாதவனாகவும் இருக்கிறான். அடுத்து கோபத்தையும் பேராசையும் மிக அதிகமாக உடையவனாக இருக்கிறான், எதற்கும் மாறாக செயல்கள் செய்பவனாக இருக்கிறான், குணமின்றி இருக்கிறான், குற்றங்கள் பல கொண்டு இருக்கிறான், உற்ற நண்பர் இன்றி இருக்கிறான், நீதி அறிவு இல்லாமல் இருக்கிறான். அப்ப நீதி அறிவை தான் ரொம்ப அடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அஞ்ச வேண்டாததுக்கு அஞ்சுறது, அதையும் அப்படி சொல்றாங்க. ரொம்ப தெளிவாக இருந்தது.
பகைவர் என்று தனியாக ஒரு இனம் உண்டா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம நட்பா இருக்கிறோம், நம்மளே சிலருக்கு பகைவரா இருக்கோம். அப்ப அந்த பகைவருக்குரிய பண்புகள் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குமா? பகை மாட்சிங்கிற ஒரு அதிகாரம் எதுக்காக அப்ப திருவள்ளுவர் கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல சந்தேகங்கள் வருது. இருந்தாலும் இந்த மன்றத்தில் இணைந்து நிறைய மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பினை உள்ளது. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. கீதாம்மா போறீங்களா இல்ல இன்னொரு ஆள்கிட்ட போயிடுவா? சரி. சாத்தூர் கணேசன் பகை தோழர். மாட்சி அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு முரண்பாடான சிந்தனைகளை எப்படி வெல்வது, அதுதான். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான சிந்தனைகள்ல இருப்பதில்ல. முரண்பாடுகள் வரும். அந்த முரண்பாடுகளை எப்படி களைவது, அதுக்கான அறிவுரை தான் இந்த பகைமாட்சி. கணவன் மனைவிக்குள்ள கூட பெருசா சண்டை வரும் பொழுது ஒருத்தர் அமைதியா போனா ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிரும். 2 பேருமே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை முடியாது. இப்படி முரண்பாடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த முரண்பாடுகளை எப்படி தீர்ப்பது, அது பெரிய முரண்பாடோ சின்ன முரண்பாடோ, அதற்கான வழிமுறைகள் தான் இந்த பகைமாட்சி. ஐயா, மிகவும் நன்றி அம்மா. நன்றி தோழமையே. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சாத்தூர் கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரே, இன்னைக்கு வந்து எனக்கு நேரம் மாட்சி கொஞ்சம் இடம் கொடுக்குமா? பகை மாட்சி அது ஒரு பக்கம் இருந்தா கூட நேரம் மாட்சி இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இறைமாட்சியா இருந்தா சரி. நல்லது. வாழ்க வளமுடன். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், வணக்கமும். அதேபோல் உரைப்பொழிவு நிகழ்த்திய அம்மா கீதா அவர்கள், அதாவது அவருடைய உரைப்பொழிவை கீதமாக தா தா இன்னும் தா என்று கேட்கிற அளவுக்கு கீதமாக இருந்தது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு தெளிவுரை. ஐயா ரவீந்திர பாரதியார் சொன்னது போல ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் எல்லா குரல்களையும் அந்த 10 குரலுமே சிறப்பாக சொன்னார்கள். என்னை பொறுத்த மட்டில் வழக்கம் போல சந்தேகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பகைமாட்சியை சொல்லும் போது அவங்க ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. என்ன பகைன வந்து இருக்குது, இதுக்கு என்ன மாட்சி வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அதற்கும் விளக்க சொன்னாங்க. அது உண்மைதான். அதாவது ஒரு இடத்துல போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது இப்ப சொல்லுவாங்கல்ல, சுண்டலுக்காக பாடுறது ஆயிப்போச்சு, இதுல என்ன சுதி வேண்டி கிடக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி பகைன்னு ஆயிப்போச்சு, இதுல என்ன மாட்சி வந்து போடுறது என்ன இருக்குன்னா அதுக்கான விளக்கங்களையும் அவங்க சொன்னாங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் குறள்ல வந்து பாத்தீங்கன்னா, வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. இதுக்கு வந்து இந்த விளக்கத்தை வந்து மிகவும் சிறப்பா சொன்னாங்க. இருந்தா கூட இந்த குறளின்படி பாத்தீங்கன்னா, அதாவது வலிமை மிக்கவனை வந்து நீ எதிர்ப்பதை விட்டுரு, வலிமை குறைஞ்சவனை வந்து தள்ளாம போரிட்டு சண்டையிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த வலிமை இல்லாதவன் அப்படிங்கிறத வந்து இது அந்த பகைமாட்சிங்கிறதுல வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிட முடியும்? அது முடியாத காரியம். அப்ப இவங்கிட்ட வந்து ஏன் சொல்றாங்க, சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய தடியை கொண்டு அடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன்கிட்ட வலிமை இருக்கு, இவன்கிட்ட வலிமை இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப அவன் அறிவில்லாதவன், அவன் படிக்காதவன், அப்படி பண்ண அவன் தெரிஞ்சுக்கிறதே முடியாது. அப்போ வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல ஒரு சின்ன பொறி இருந்தாலும் ஊரையே காலி பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். அப்ப இப்போ சின்ன பொறி தானே, அதை விட்டு நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லி போக முடியாது. அப்ப வள்ளுவர் வந்து இதை குறிச்சிருக்காருன்னா அதை வந்து நம்ம இந்த குறள்ல வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்றது. இன்னொன்னு ஐயா நவநீத கிருஷ்ணன் ஐயா சொன்னாங்க, கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. இதுல வந்து அம்மா அறச்செல்வி அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு அதாவது ஒரு போர் நடக்குது, அவனுடைய வெற்றிக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடியது, அந்த வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எதையாவது கொடுத்து எதையாவது செய்து அவனை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை கொண்டு போய் இந்த இடத்துல வந்து கொடுக்கறதுங்கிற ஒரு சூழ்ச்சின்னு சொல்லிக்கோங்களேன், சூழ்ச்சின்னு சொல்லிடலாம். இல்லாட்டா அவனுடைய எண்ணத்தை சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்புவதாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதை கொடுக்காம இப்ப கர்ணனுக்குமே அதுதான். கர்ணன் வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கிறான். அவனை வந்து எந்தெந்த வழியிலெல்லாம் வந்து அவனுடைய பலத்தை குறைத்து அந்த குறைத்து பண்றாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல வந்து கொடுக்கறதுன்னு அர்த்தம்.
கணேசன் உங்க மைக் ஆஃப் ஆயிருச்சு. தோழர் ஒரு கால் வந்துருச்சு, மன்னிக்கணும். பேராசிரியரே. கேட்குது 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 கேட்குது. சரி, சரி. அதான் இப்ப ஒரு சின்ன கால் வந்துருச்சு. அதனால அந்த கர்ணன வந்து அந்த கவச குண்டலத்தெல்லாம் வாங்கியாச்சு ஒண்ணு. அதே மாரி ஒரு முனிவருடைய படத்துல இருக்கும்போது தும்பிய வச்சு கடிச்சு ரத்தத்த பூரா எடுத்தாச்சு ஒண்ணு. அதே மாரி போர்க்களத்துல வந்து கிருஷ்ணர் வந்து எடுத்து அந்த தேர வந்து கீழ சாய்ச்சு இவனுக்கு சாதாரணமா சாய்ச்சு அவனுக்கு போற மாரி பண்ணியாச்சு. ஒரு முனிவராக வந்து அந்த ரத்தத்த பூரா வாங்கியாச்சு. இதுதான் குடுக்கறது. அதாவது ஒரு பகைமைய வந்து குடுத்து அவன எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ற மாரிதான் இந்த குறள் அமைச்சிருக்காங்க. கடைசி குறள் பார்த்தீங்கன்னா, "கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி." அதாவது கல்லான் அப்படிங்கிறது வந்து கல்லாதவன் ரைட்டு. வெகுளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சினமாக இருக்கக்கூடியவன். இந்த சிறு பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கல்லாதவனாக இருந்தாலும் சரி, வெகுளியா இருந்தாலும் சரி, இவன் இருக்கான்ல, இவன் வந்து என்னதுன்னா, இவன் ஒரு சின்ன முயற்சி. இந்த இடத்துல பொருள்ங்கிறத வந்து நம்ம முயற்சின்னு எடுத்துக்கிட வேண்டியிருக்கு. ஒரு எளிய முயற்சி, ஒரு சின்ன முயற்சி. அதுக்காக பெரிய லெவல்ல பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா, ஏற்கனவே அவன் வெகுளியா தான் இருக்கிறான். கல்லாதவனா தான் இருக்கான். அவனுக்கு வந்து அந்த சண்டையினுடைய நுட்பங்கள்லாம் தெரியாது. அவனிடத்தில் ஒரு சிறிய பொருள்ங்கிற சொல்றது இந்த இடத்துல முயற்சி. அந்த சின்ன முயற்சியை எடுத்துக்கொண்டு அவனை வெற்றி கொன்று விடலாம், வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். சேனிகவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. இந்த சேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்ததுல உயரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அதாவது உயரம் ஒரு முக்கியமா மேல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இகவா அப்படின்னு சொல்லி இதை ஏன் சொல்றாங்க? அப்ப அந்த சேனுக்காக போட்ட இகவாவா? இல்ல இன்பத்துக்காக போட்டது இகவாவா? அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் புலப்படல. அதை மட்டும் கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். புலப்படல அப்படின்னு சொல்லிட்டு புதிர் போட்டுட்டு போயிடுறீங்க சாத்தூர் சிங்கக்குட்டி. நன்றி. கீதாமா நிறைவாக சொல்லும்போது சொல்லுவாங்க. இப்பொழுது நிறைவு பின்னூட்டம் நல்லாசிரியர் தமிழாசிரியர் ஐயா முனைவர் தி.க. நாகராஜன் ஐயா அவர்கள். பகைமாட்சியை பாரித்துரைத்த பெருமன்றத்தை வணங்குகின்றேன். உண்மையிலேயே 1990 போயிட்டேன். ராமசாமி தமிழ் கல்லூரியினுடைய அண்ணன் தே. முருகசாமி அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். இன்றைக்குத்தான் நீ முதுகலை, நாளைக்கு நீ முனைவர் நாகராஜன் வரணும்னாங்க. அது அவங்களுடைய மாமனார் நினைஞ்சு பார்க்கிறேன். தேமு ஐயாவுடைய மாமனார் ஆசிவலிங்கனார் ஐயா வகுப்பு நடத்தி கொண்டே இருந்தார்கள். வகுப்பு நடத்தி கொண்டே இருக்கிற பொழுது ஒரு செய்தி வந்தது. அவருடைய இல்லத்தரசி வீடு பெற்றுற்றார் என்கிற செய்தி வந்த பொழுது வகுப்பை தொடர்ந்து நடத்திவிட்டுத்தான் ஊர் பயணம் மேற்கொண்டார். அப்படிப்பட்ட சிறந்த தமிழறிஞர்கள் ஆசி ஐயா, முருகசாமி அண்ணனும் அப்படித்தான் டெல்லியிலே விருது வாங்கி கொண்டே இருக்கிறார். விருது பெற்றுவிட்டு மீள வருகிற பொழுது ஏதோ ஒரு நேர்வு. ஏன் இவற்றை சொல்லுகிறேன்? கடமைக்குத்தான் முக்கியத்துவம் தருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நெஞ்சம் சிறப்பானது. இன்றைக்கு ரவீந்திர பாரதி ஐயா குறிப்பிடுகிற பொழுது ஆசிரியர் பெருமக்களுடைய நிலையை சொன்னார். கருமுருகன் ஐயா ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே நேரத்துல நகைச்சுவை ஆனால் உள்ளத்தில் வை என்பது போல அப்கோர்ஸ் ஒய் நாட் இட் இஸ் எ மெசேஜ் ரொம்ப அற்புதமாக சொன்னார் பேராசிரியர் கருமுருகன் ஐயா. அந்த இடைவேளை பகுதிக்குள்ளார் உடனே சிவசுப்பிரமணிய ஐயா ஒருங்கிணைத்த அருமையா சொன்னாங்க. அது அப்படித்தான் தனுஷ்கோட்டை அண்ணன் எப்பொழுதுமே வெள்ளின் அட்வான்ஸ் முன்னாடியே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. இவர்கள் எல்லாம் காட்டுகிற இந்த சின்ன பகை தானேன்னு நினைக்கல. சின்ன பகையா இருந்தாலும் பொருள் கொடுத்து பெற வேண்டும். நவநீதன் ஐயா ரொம்ப அற்புதமா இன்றைக்கு நட்பில எவ்வாறு பகை மாட்சிக்கு உரிய சிறு பொருள் என்கிற தன்மை 2 வினாக்கள்ல வைத்தார். சகோதரி கீதா அவர்கள் அது சிறு பொருள் என்கிற தன்மையை மட்டும் விளக்கினார்கள். ஆனால் என் பார்வையிலே நவநீதன் ஐயா வைத்த வினா இதுதான். என்ன அப்படின்னா, ஏன் சிறு பகையாய் கூட ஒரு சிறு பொருளை கொடுத்து கூட ஏன் கொள்ள வேண்டும்? நட்பிலே தானே அவ்வாறு இருக்கிறது, பகைக்குமா அது என்றுதான் அவர் கேட்க வந்தார். ஆகையினால
நான் இப்படி கருதுகிறேன் சகோதரி கீதா அவர்களே. உண்மையிலேயே எங்கள் சாத்தூரார் வாயில வந்ததுன்னா அது உண்மை. வசிஷ்டர் வாயால் இன்றைக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைத்திருக்கிற சகோதரி. இசையிலேயும் வல்லுனர் எங்க சிங்கக்குட்டி. ஆகையினால சாத்தூரார் சொன்னார், உங்களுடைய கீதை அது சிறப்பான பாதை, இல்லை அதிலே போதை. ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கி விரும்புகிறேன். நீங்கள் கீதா என்கிற பெயர் கொண்டதனாலோ என்னவோ மறுபடி மகாபாரதத்திலேயே உங்களை சுழல வைத்து விட்டது காலச்சக்கரம். அறச்செல்வியாகிய உரைச்செல்வி சகோதரி எழுப்பினார்களே, இத்தனை முறை அடித்து போட்ட பாம்பைத்தானே கர்ணன் என்கிற பாம்பைத்தானே விசயன் எதிர்கொண்டான். அதைத்தானே கர்ணன் என்கிற படத்துல காட்டுகிறார்கள். ஆகையினாலே அந்த மாட்சி, பகை மாட்சி எவ்வாறு சிறப்பு பொருந்தியது ரொம்ப அழகா பொருத்தி காட்டினார் சாத்தூரார். ஆனால் நவநீத கிருஷ்ண ஐயாவுடைய வினாவிலே தொக்கி வைத்த சிந்தனை இதுதான். ஏன் பொருள் கொடுத்து பகை மாட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும், அல்லது ஏன் பகையை நீட்டிக்க வேண்டும்? அது நட்புக்குத்தானே பொருளை தர வேண்டும் என்று கேட்டால் உண்மைதானே. இப்போ சின்ன பூனைக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தெரியுமா இது அல்சேஷன் நாய், அயல் நாட்டு நாய், இது நம்மை தாக்கி விடும், நம் மூதாதையர்கள் எல்லாம் தாக்கியது தான், நாயும் பூனையும் பகைதான் என்பது தெரியுமா என்ன? இளங்கன்று பயம் அறியாது. ஆகையினால நீங்க நினைக்கிற பகை அல்லது பகை திறம் அல்லது களம் என்கிற போர் இருக்குதோ இல்லையோ, தொடர்பே கூட தொல்லதான். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்றைக்கு பிள்ளைகள் ஒரு விபரீதமான பொருளை தின்றான், அதுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல அது எவ்வளவு பெரிய பகைமையை உடலுக்கு தரப்போகிறது. அது ரொம்ப அழகா சொல்றான். அருந்தியது அற்றது போற்றிவனின் எப்படான்னா மருந்தென வேண்டா, அதைத்தான் சொல்றான் வள்ளுவன். ஆகையினால வள்ளுவருடைய கூற்றுப்படி இங்கு வைக்கப்பட்ட வினா நட்புக்கு மட்டும் பொருள் கொடுத்து நட்பு கொள்ளணுங்கிறது கூட இல்ல. உறுப்பு கொடுக்கலாம், நட்பை கொடுக்கலாம், அது அப்புறம் சாத்தூரார் கருதுவது போல என்ன மாதிரி பொருளை அது அப்புறம் ஆராய்ச்சி. ஆனால் நட்புக்கும் பொருள் கொடுத்து நட்பு கொள்ள வேண்டும்னா பகையை கூட கொள்ள வேண்டுமா என்கிற சிந்தனையைத்தான் அவனேனையா எழுப்புறாங்க. ஆமாம், கட்டாயம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் பகை என்பது மாட்சிமையுடைய வெற்றி என்கிற இலக்கை எட்டும் வரை, இறை கிடைக்கும் வரை தேடு. இதுதான் விவேகானந்தர் நமக்கு சொல்லி தருவது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு அவரே சொல்றார். சாதாரண குருளை சிங்கக்குட்டி அது ஆட்டு இடையினுடைய கொட்டிலே போய் ஆட்டுக்குட்டிகளுக்கு இடையிலே மந்தையிலே கிடந்தது இல்லையா, இத்தனை நாள் வளர்த்தது, கொண்டாந்து போட்ட முட்டை குயில். ஆனால் பாவம் காக்கை நன்றாதான் வளர்த்தது. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, திடீர்னு நான் கத்திட முடியும், காக்கா வளர்க்கட்டும் தப்பு இல்லை, அதனால மாற்றிக்கொள்ள முடியாது. மறுபடியும் அது கூன்னு கத்திருச்சு. உடனே இத்தனை நாள் உணவிட்டது தானே அந்த காக்கா. ஆனால் சூழ்ச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொத்துதா இல்லையா? ஆகையினாலே நேர்வது நேர்ந்தே தான் ஆகும். ரொம்ப அழகா சொல்றாரு அருணகிரிநாதர். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், இட்டுண மலர்த்தால் சேர ஒட்டார், ஐவர் பகைவர் எங்கனே முக்தி காண்பதுவே. அத ரொம்ப அழகா சொல்றாரு. பகை சிறிதாக இருக்கலாம், காலமறிந்து இடமறிந்து பகை மேற்கொள்ள வேண்டும். படை இல்லாது கூட போகலாம். சகோதரி கீதா அவர்களே, நீங்கள் கருதியது போல உண்மையிலேயே ராமசாமி தமிழ் கல்லூரியினுடைய வெற்றி சின்னமே. வாழ்த்துகின்றேன். உங்களுடைய பார்வையும் நீங்கள் பாவை என்பதிலேயும் பெருவெற்றி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கீதாம்மா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? கீதாம்மா, பேராசிரியர் பேராசிரியர் பேராசிரியரே, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? வீடியோவும் தெரியல, நீங்க பேசுறதும் கேட்கல பேராசிரியரே.
ஒரு நிமிடம் பொறுத்தருள்க. அவங்க வெளியில போயிருக்காங்க. வெளியில போயிட்டு மறுபடியும் வருவாங்க. பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். ஐயா அவங்க வர ஐயா சொல்லுங்க. அடுத்த சிந்தனை ரவீந்திர பாரதி ஐயாவுடைய பார்வையில ஒன்றை சொன்ன வந்து எல்லா காலத்திலேயும் வந்து நம்மிடத்துல இருக்கக்கூடிய பகைக்கு என்னதான் தெளிவு அல்லது என்னதான் தீர்வு என்பதை நம்மிடத்திலே இருந்து எவ்வாறு பகை உண்டாக்கி கொள்கிறோமோ அது போலவே நம்மிடத்திலே இருந்தேயே அதற்கான தீர்வையும் தேடுவது என்கிற பகை மாற்றி சொல்ல வருகிறது என்று ஐயா சுட்டி காட்டியதும் முத்தாய்ப்பாக இருந்தது. மன்றமே இடைப்பிறவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நல்லாசிரியரே. கீதாம்மா, பேராசிரியரே கீதாம்மா பேசுறது கேட்கல. படம் தெரியுது, கேட்கல. அவங்க மைக்க ஆன் பண்ணலையே. இல்ல, ஆன் பண்ணாலுமே கேட்கல. முதல்ல அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வெளியில போயிட்டு வந்தாங்க, கேட்டது. அந்த ஹெட்போனை கலட்டி மறுபடியும் சொல்லுங்க. தேவைப்படும். இல்லைன்னா தங்களுடைய இணையரும் உள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இணைப்புல வாங்க. அந்த ஹெட்போன் பின்ன கலட்டி மறுபடியும் சொருகுனா வந்துடும். இணைய பிரச்சனையா? இடையில பிரச்சனை. இணைய பிரச்சனை இல்ல, இடையில பிரச்சனை. பிரச்சனையா இணை பேராசிரியரே இப்பவும் கேட்கல. இடையில வர்றதுதான் இடையூறு. ஸ்டார் லைன்ல இருந்தாங்கன்னா அந்த இணைப்புல வர பாருங்க. பகை மாட்சி செய்கிறது. மாட்சியா? மான் வினையாற்றுகிறது. ஓ, நல்லா இருக்கு. அதான் இடையூறு தான் இருக்குது, இடை மாட்சி இல்ல. அதனாலதான் சிக்கலாயிடுச்சு. அதனாலதான் அது பேரே ஊருன்னு வச்சுட்டாங்க. ஆமா, ஊறிக்கொண்டே இருக்கும், ஊறியது ஊரும். கவிஞரே, அம்மா, பேராசிரியரே, என்ன நிறைவுக்கு வரணும், வேற ஒண்ணும் இல்ல. ஐயா இப்ப உருவதனால ஊரு கிடையாதுங்களா ஐயா அந்த இடத்துல? ஆஹா, இது அதுக்கு மேல. உருவது உண்டே உற்று நோக்குக. ஆத்தாடி, நீங்க வார்த்தை எல்லாம் வார்த்தை சித்தரா இருந்தா நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் சொல்ல முடியல. தெய்வீக சிரிப்பு சிரிக்கிற ஒருங்கிணைப்பாளர். ஐயோ, ஒருங்கிணைப்பாளர் உச்சத்துல இருக்காரு இன்னைக்கு. இல்ல, அப்படி இல்ல. நான் இயல்பாவே இந்த மன்றத்துலதான் சிரிக்கிறதுக்கான நேரம், வாய்ப்பு, மனம் விட்டு பேசுகிற இயல்பு எல்லாம் இங்கதான் இருக்கு. மற்ற இடங்கள்ல எல்லாம் என்ன சொல்றது, யதார்த்தமாவே இருக்க முடியல. வகுப்புக்கு போனா அங்க ஒரு நடிப்பை நடிக்க வேண்டியது இருக்கு. இயல்பா பேசினாலும் மாணவர்கிட்ட வேறு ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கு. ஆய்வாளர்கிட்ட போய் உட்கார்ந்தா ஆய்வோட இணைஞ்சு போக வேண்டியிருக்கு. அங்க சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றது, அப்புறம் உணவு வேலை இப்படிதான். இந்த நேரம் மட்டும்தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. எனக்கு அப்படித்தான் நான் நினைச்சுக்கிறேன். ஆமா, ரொம்ப சரி. பேராசிரியரே உச்சத்தில் இருப்பதற்கு மச்சம் வேணும்ல. தெய்வமே, உச்சத்தில் இருப்பதற்கு மச்சம் வச்சிட வேண்டாம் தானே தெய்வமே. சரி, பேராசிரியர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அப்ப கேக்குதா? அம்மா கேக்குது. ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது, பேசுங்கம்மா. நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. பேசுங்க, கேக்குது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அந்த சேன் இருக்கவான்னு கேட்டாங்க, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அதாவது அருகில் இருக்கும் இன்பம் யாருக்கு?
யாருக்கு இன்பம் அவங்கள விட்டு போகாது அப்படின்னு சொல்றாரு. காரிய அறிவு இல்லாதவர்கள், அச்சமுடையவர்கள், பகைவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பகையை மேற்கொண்டு இருப்பவர்களுக்கு இன்பம் எப்பொழுதுமே தன் கூடவே இருக்கும். அந்த பகையை எளிதாக வெல்ல முடியும். அதனால் அவர்கள் பக்கம்தான் இன்பம். ஒரு மானினுடைய கொம்பை பார்த்து ஒரு சிங்கம் பயப்பட்டா அந்த மானுக்கு வாழ்க்கை முழுவதும் இன்பம். அதுபோலதான் அந்த பகை என்பதை இந்த திருக்குறள் உணர்த்துகிறது ஐயா. மேலும் இந்த மன்றத்தில் நான் பங்கெடுத்து கொண்டு இத்துணை ஒரு ஆய்வு மன்றமாக இது இன்றைக்கு இருந்தது. பல அறிஞர்களோடு உரையாடியதற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி பேராசிரியரே. நாளை தினம் நம்மோடு முற்றோதல் வாயிலாகவும் உரைப்பொழிவு வாயிலாகவும் இணைய இருக்கிற ஆளுமைகளை அறிவிப்பு செய்ப்பதில் நம் மகிழ்ச்சி அடைகிறோம் தோழமைகளே. பகை திறந்தெறிதல் என்கிற அதிகாரத்தை சொல்வதற்காக பேராசிரியர் ஜஸ்டின் அவர்களும் அவரோடு புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மாணவ பெருந்தகை குழந்தைகளும் முற்றோதல் வாயிலாகவும் இணைய இருக்கிறார்கள் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைய தினம் முற்றோதல் செய்த மாணவிக்கும் உரைப்பொழிவு தந்த பேராசிரியருக்கும் முதலிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் பதிவு செய்கிறோம் தோழமைகளே. பகை மாட்சி இந்த அதிகாரத்தை பற்றி எல்லோரும் நிறைய சொன்னாலும் ஒரு 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 நிமிடத்தில் என்னுடைய கருத்தையும் பதிவு செய்து நிறைவு, ஏன்னா இன்னைக்கு பொதுச் செயலாளர் நம்மோடு அவங்க பயணத்தில் இருக்கிறனால நிறைவு என்கிற நிலையில் சொல்ல வேண்டியதற்காக ஒரு மணி துளிகள் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். முதலில் பகைமாட்சி என்பது எல்லா தளத்திலும் இருக்கிறது, குறிப்பாக குடும்பங்களிலும் இருக்கிறது. நம்ம பகைமாட்சினா வேற எங்கேயோ அப்படின்னு நாம் நினைச்சிட்டே இருக்கோம். கணவன் மனைவிகிட்ட கூட அந்த பகைமாட்சி என்கிற அதிகாரத்தை நாம் செய்யணும். திருவள்ளுவர் குடும்ப உறவுகளில் பகைமை அல்லது தகராறு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் அவர் பார்க்கிறார். அது எப்படி சார் முடியும்? அந்த மாட்சி எதன் வழியாக இருக்கிறது என்றால், பாசம் என்ற வழியின் வாயிலாக அதை புரிந்து கொண்டு உண்மையான நலனை நாம் பெற வேண்டும். அதுதான் குடும்ப நிலைகளில் உறவுகளில் இருக்கக்கூடிய பகைமாட்சியாகவே பார்க்கிறோம். அந்த பகைமாட்சியினுடைய தீர்வு தான் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. பகைமாட்சியினுடைய தீர்வு என்பது அன்பு, பொறுமை, சமாதானம் இவற்றை மட்டும்தான் நாம் இருக்க வேண்டும். ஒருவரிடம் பகைமை காட்டாமல் அறிவு சார்ந்த அணுகுமுறையில், அதான் ரொம்ப முக்கியம், அறிவு சார்ந்த அணுகுமுறையில் விவாதம் செய்து சமாதானமான நிலைகளை தீர்க்க வேண்டும். இதுதான் இந்த பகைமாட்சியினுடைய தீர்வாக இருக்கும் என்றே பார்க்கிறோம். வள்ளுவன் ஏதோ சொல்ல வருகிறான். பகைமாட்சியின் வழியாக ஒரு தத்துவத்தை அவன் விதைக்க விளைகிறான். வள்ளுவன் கண்ட பகைமாட்சியினுடைய தத்துவம் எதுவாக இருக்கும் என்னவென்றால், தீமையை ஒழிப்பதற்கான ஒரே வழியாக மனத்தை அமைதியாகவும் தன்னுடைய மனத்தின் வாயிலாக பிறரிடம் நல்ல உறவுகளை கொண்டிருப்பதும் தான் தத்துவமாக இருக்க வேண்டும் என்று தீர்வையும் அவன் புலப்படுத்துகிறான். எப்படி என்றால், மனிதனிடம் பகைமாட்சிக்கு எப்பவுமே அம்மா சொன்னதுதான், நேர்மறையான எதிர்ப்பு காட்டின்னு சொல்லல, வள்ளுவன் சொல்ல வரக்கூடிய தீர்வு அதுதான். பகைமாட்சிக்கு நேர்மறையான, அவங்க அததான் அழகா அந்த முதல் திருக்குறள்ல கையாண்டாங்க. நேர்மறையான எதிர்ப்பு காட்டி மனதில் அமைதி, பகைவருக்கான அவசர தேவையற்ற பதிலாக எதை வைக்க வேண்டுமென்றால் அன்பு, அறம் இவற்றை எடுத்து வைத்தால் மனிதன் செழுமை அடைவான், மனித வாழ்வு நலமாக இருக்கும், சமூகத்தில் சரியான சிந்தனை போக்குகளோடு கூடிய உறவின் அடிப்படையிலான சமூகம் விழிப்படையும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த பகைமாட்சியினுடைய தீர்வாக அமைவதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முற்றோதலாலும் உரைப்பொழிவாலும் பெருமை சேர்த்து பின்னூட்டத்தால் கூடுதலாகவே நாம் இதுதான் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு ஆவணம். நாம் அடிக்கடி சொல்லுவது போல ஒவ்வொரு நாளும் ஒரு 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 கருத்தியல் போர், கருத்தியல் யுத்தம், கருத்தியல் தீர்வு நடப்பதாகவே நான் பார்க்கிறோம். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சுட்டு திருக்குறள்ல நிறைய விமர்சனங்கள், கருத்தியல் கூறுகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் அப்படிப்பட்ட நாளாகவே அமையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, தோழர்களே, ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம்
தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனையோடும் அவர் கண்ட நவீன பொதுவுடைமை சிந்தனையோடும் நாம் பயணிப்போம் என்று சொல்லி நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் பின்னூட்ட ஆளுமைகளோடு இணைந்தே பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.